தேசிய தலைவர் இருக்காரா இல்லையாங்கிறது கான்ட்ரவர்சி நம்ம பண்றதை விட அவருடைய கொள்கை என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும் நம்மளுக்கு கூட இதா இருக்குது. அதனால ஆனாலும் இந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையை நம்ம தள்ளி வைத்து கொண்டு நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் மக்களிடத்துல ஒரு பொதுமக்கள் இதை இந்த உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக பல பேர் காத்து கொண்டிருக்காங்க. யாரை சந்திச்சாலும் அவர்கள் கேட்க முதல் கேள்வியா இருக்கு, தேசிய தலைவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு. ஸோ இந்த கேள்விக்கான ஒரு தீர்வை நம்ம முடிச்சிட்டோம்னா, தெரிஞ்சிருச்சுன்னா, தெளிவாயிருச்சுன்னா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு எளிமையாக இருக்கும். தேசிய கொடியில் 31 தோட்டாக்களை எதற்காக தேசிய தலைவர் பதித்தார் என்றால், 31 ஆண்டுகள் எமது ஆயுத வழி போராட்டத்தை எதிரிகளிடம் தீர்மானிப்பதற்கு கடைபிடிப்போம். 31 ஆண்டுகளுக்கு பிறகு அஹிம்சை வழிதான் நமக்கு சாதகமாக அமையுமேயானால் அந்த வழியையும் நாம் கடைபிடிக்க தயாராக வேண்டும் என்றுதான் மதுரை மண்ணிலே எமது இனமானத்துடைய தேசிய தலைவர் அறிவித்தார்கள். சரியாக 31 ஆண்டு காலம் ஈழத்தாயகத்தில் ஆயுதம் தரித்த போரை எமது தலைவன் தலைமையிலே நடத்தியது. ஐநா பேரமைப்பில் தொடர்ச்சியாக தமிழர்கள் வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து முன்னணி தலைவர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். தமிழீழ தாயகத்திற்கான தன்னாட்சி உரிமையை பெறுவதற்கு ஐநா சபையிலே அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களும் அதை பற்றி தொடர்ந்து பேசி வருகிறார்கள். எமது தேசிய தலைவன் அடுத்த வழி காட்டலுக்காக அறிவாயுத புரட்சியை ஏந்திருக்கிற போது எம் தலைவன் முகம் காட்டி மக்களிடத்திலே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆயுதம் தரித்த போரை நடத்தியவர். இப்பொழுது ஆயுத போரை நடத்துவதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் இலங்கை பூகோள வடிவமைப்பின்படி இன்றைக்கு பொருளாதார ரீதியில் நச்சுண்டு கிடக்கிறது, நசுக்கி பிழியப்படுகிறது. சிங்கள பேரினவாத அரசு தமிழர்களுடைய பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எமது தேசிய தலைவருடைய போராட்டம் அங்குதான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எதிரிகள் தீர்மானிக்க வேண்டும். இல்லை என்று சொல்லுவர்களுக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறேன். நந்தி கடற்கரையில் எடுக்கப்பட்ட அந்த பிரேத உடலை எங்கே எடுத்துச் சென்றார்கள் சிங்கள பேரினவாத அரசு? எங்கே கொளுத்தினார்கள்? எந்த கடற்கரையில் சாம்பலை கரைத்தார்கள்? இதுவரை ஏன் அறிவிக்கவில்லை? காரணம் கேட்டால் சொல்லுவார்கள், தேசிய தலைவரை புதைத்த இடமோ எரித்த இடமோ தெரிந்தால் அந்த இடம் நினைவகமாக கட்டி கோயிலாக கட்டி கும்பிட்டு விடுவார்கள் என்று குதறுகிறார்கள் சிங்கள பேரினவாத அரசு. டிஎன்ஏயே இல்லாத நாடான இலங்கை தீவில் எப்படி டிஎன்ஏ செய்ய முடியும்? இல்லைங்க, இப்போ டிஎன்ஏ அவன் கொடுக்குறான்னு வைங்க, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மரணம் உறுதி செய்யப்பட்டதா உறுதி செய்யப்படவில்லையா என்பதை உலகத் தமிழர்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இல்ல வாய்ப்பு நீங்க அந்த வாய்ப்பை அவன் வரக்கூடாதுங்கிறக்க வேண்டியதான். அவன் டிஎன்ஏ கொடுக்காம இருக்கான்னு நான் சொல்றேன். அவன்கிட்ட டிஎன்ஏவே இல்லை. எப்படி டிஎன்ஏ இருக்கோ இல்லையோ அவன் கொடுத்தால் நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? நிச்சயம் அவனால கொடுக்க முடியாது. இல்லைங்க, இப்ப நீங்க அதைவே ஒன்னையே சொல்லிட்டு இருக்காதீங்க. 26 நாடுகளுக்கு சிங்கள இது பணம் கொடுத்து நடத்தினா, ஆனா பணமே இல்லாம இவன் தான் போற நடத்தினா, இந்திய அரசு தான் போற நடத்துச்சுன்னு சொல்லி சிங்கள அரசு சொல்லுது. சரிங்களா? அந்த இந்திய அரசுக்கு துணை போனவங்க தான் நான் சொல்றேன். இந்திய அரசிற்கு அந்த அப்ப நீங்க அன்னைக்கு அமைச்சர் பதவியில இருந்தவர்களை ஏன் குறை சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாத்தையும் தான் சொல்றேன். நான் அமைச்சர் தூக்கி வச்சேன். கலைஞர் கருணாநிதி இருந்த காலகட்டத்திலும் பதவியிலும் இல்லாதவர்களை குறை சொல்லுகிற நீங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரம் மைய அரசிலே அவர்கள் இடம்பெற்றிருக்கிற போது அமைச்சர் பதவியிலே ருசித்துக் கொண்டிருந்த கோமாளிகள், இந்த கோமாளிகள் தமிழ்நாட்டில் நீங்க பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல நீங்க ஒரு ராமதாஸ் வந்திருப்பாரா? நான் சொல்றேன், மொத்தமாக இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு முழுக்க துணை போனதுன்னு நான் சொல்றேன். இறந்திருக்கலாம் அப்படித்தான் பேசுறாங்களே. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த போராளிகள் குழுக்கள் அன்றைக்கு தேசிய தலைவரை பாதுகாத்தவர்கள் தப்பித்து வெளிநாடுகளுக்கு செல்லுகிறார்கள் என்கிற அனுமதியை யார் கொடுத்தது? ஒன்று. ரெண்டாவது, இவர்கள் போய் அங்கே உட்கார்ந்து இறுதி கட்டத்தில் தேசிய தலைவரை நாங்கள் கண்ணார பார்த்தோம், நாங்கள் அவரை சுட்டு வீழ்த்தும் போது பக்கத்தில் தான் நின்றோம் என்று எவராவது இதுவரை பறைசாற்றி பேசியிருக்கீங்க? இல்ல நீங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், முகம் ஐயோ இல்லையே அப்படின்னு வாடி போன வரலாறுகள் உண்டா? நீங்களே சந்தோஷமா? இல்ல அதெல்லாம் கிடையாது. யார் சந்தோஷம் எல்லாம் கிடையாதுங்க. வாடி போய் அடுத்தது அடுத்த கடத்தை நோக்கி எப்படி நகரணும் அப்படின்னு நம்ம சிந்திப்பாடு. 15 வருஷமா சிந்திச்சுட்டு இருக்கீங்களா? 15 வருஷம் இல்ல, நீங்க 15 வருஷமா போய் சொல்லி நகர விடாம பண்ணி கொண்டு இருக்கீங்க. அப்ப நீங்க உண்மையை சொல்லிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க, அங்க நடந்ததை சொல்றாங்க, அங்க இருந்த போராளிகள் சொல்றதை சொல்றாங்க. போராளிகள் சொல்லுவதை நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆமா, பின்ன அதுக்கு மேல உங்களுக்கு என்ன நம்பிக்கை வேணும்? நான் எந்த போராளிகிட்ட கேக்குறீங்கன்னா, களத்தை விட்டு ஓடி போன போராளிகிட்ட கருத்து கேட்டு. எனக்கு உயிரோட இருக்கிற போராளிகிட்ட தான் கேட்க முடியும். நீங்க செத்து போன போராளிகிட்ட போய் கேட்க முடியுமா? நாங்களே வெளியிடுவோம், அதற்கான காரணங்கள் இருக்கு. நான் இப்ப சொல்லக்கூடாது. இப்ப சொன்னா அது வேண்டாம்.
ஆனால் நாங்கள் அந்த ஆதாரத்தை வெளியிடுவதற்கும் தயாராக விரைவில் எத்தனை நாள் சொல்றோம். நாங்க சொல்றோம். ஏன்னா இல்ல இப்படிதான் 15 ஆண்டுகள் போயிருச்சுங்க. அவருடைய அனுமதி எங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ வந்து மதிவதனியும் துவாரகா மட்டும் வெளியே போயிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. அங்க என்ன குடும்ப சூழல்னா, எப்போதுமே குடும்ப உறவுகளுக்குள் ரகசியம் காக்கப்பட்டது. அதுதான் இயக்கம். அடுத்தது பொட்டாமான் ஏதோ வர்றாருன்னு சொல்றீங்க. கண்டிப்பா வர்றாங்க. அவர் வந்து சந்தேகத்துக்கு கொண்டாப்புறா இல்ல இல்ல அவர் வந்துட்டா நீங்க நம்பிடுவீங்கல்ல? யார் வந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாதுங்க. பொறுத்துருங்க. இப்ப நான் இதுக்குள்ள இருக்கிறதுனால நானும் இந்தியன் தான், நீங்களும் இந்தியன் தான், வேற வழி கிடையாது. நீங்க இல்லைன்னு சொன்னாலும் முடியாது, நானும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையா உங்களுடைய கணிப்பின்படி தேசிய தலைவர் உயிரோடு இல்லை என்றால் இந்திய நடுவண் அரசுக்கு நீங்கள் தயவு செய்து முறையிட்டு எமது தாயக விடுதலைக்காக போராடிய இந்த 3 இயக்கங்களையும் உடனடியாக அந்த தடையை நீக்கிறதுக்கு நீங்க மட்டும் இல்லைங்க, நாங்களும் அதே தான் பாடுபடுறோம். நாங்களும் அதே தான் பாடுபடுறோம். போராளிகள் என்கிற இயக்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறவங்க முதல்ல தெளிவடையணும். நம்மளே தெளிவில்லாமல் இருக்கிறது அந்த எதிரியா இருக்கான் பாருங்க, அவனுக்கு வந்து சௌரியம். அப்படியே அடிச்சுக்கிட்டே இருங்கடா நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருங்கடா, எங்களுக்கு சௌரியமா இருக்கு, நீங்க அடிச்சுக்கிட்டு போய்க்க கூத்தாடிக்கு கொண்டாட்டம் மாதிரி அவன் வந்து வேடிக்கை பார்த்திருக்கான். எல்லாத்திற்கும் காலம் ஒன்று கனிந்து வருகிறது, பொறுமையாக காத்திருங்கள். உலகத் தமிழரின் ஒப்பற்ற தலைவர் எமது தேசிய தலைவர். இதில் வந்து எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. தேசிய தலைவர் இருக்கிற வரைக்கும் அவருடைய அந்த 30 ஆண்டு காலத்தில் 1 இன்ச்சும் கூட சிங்களவன் அவருடைய நிலத்தை பிடிக்க முடியல. ஆனால் 2009 பல நாடுகள் இணைந்து கொண்டு துரோகிகளால் தோற்கடிக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மே 17, 18, 19 இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்தில் யாருனாலையும் நம்ப முடியல. அந்த சிங்கள படையினர், இராணுவ படையினர் காட்டப்பட்ட அந்த புகைப்படமும் அந்த காணொளியும் அந்த உடலும் தவறானது அப்படின்னு சொன்னாங்க. இதையும் தமிழர்களாக இருக்கக்கூடிய பலரும் அது வந்து உண்மையிலேயே நம்பலை. ஏன் நானும் கூட நம்பல. போராளிகளுடைய நேரடி தொடர்பு இருந்தவர்கள் பல பேர் இருக்காங்க. ஏன்னா எனக்கே சில போராளிகள் தெரியும். அன்றைய காலகட்டத்தில் அவர்களோட நெருக்கமாக இருந்தோம். நாங்கள் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய அவங்களோட பொறுப்பாளர்கள்ட்ட பேசினோம். அவங்களும் வந்து இல்லைனா எங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் சொன்னாங்க. அது என்னங்கிறது உண்மையை உறுதிப்படுத்த முடியல அப்படிங்கிறது சொன்னாங்க. அப்போவும் வந்து அவர் இறந்துட்டாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து யாரும் தெளிவுபடுத்த முடியல. ஏன்னா யாரும் அந்த இறப்பை நேரடியாக சந்திக்கவில்லைங்கிறது, யாரும் பார்க்கவில்லைங்கிறது, கண்ணால் பார்க்கவில்லைங்கிறது இதுவரைக்கும் அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் தேசிய தலைவர் இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை, யாருக்குமே கிடையாது, எந்த தமிழனுக்கும் கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 2009 பின்னர் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. 14 ஆண்டுகள் கடந்து 15ஆம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலையும் இன்னும் அதோட கான்ட்ரவர்சி அது போயிட்டு தான் இருக்கு. ஆனால் இதை இவ்வளோ போயிட்டு இருந்தாலும் அதனுடைய அங்கே இருக்கக்கூடிய சூழல், அங்கே கூட இருந்தவங்க அப்படிங்கிறவங்களோட கருத்துக்கள் நேரடியாக பலரை சந்திக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கும் கூட கிடைச்சிது. அந்த சந்தித்தவர்கள் எல்லாத்தையும் நம்ம விசாரிக்கிறோம். அதில் ஒரு சிலர் வந்து தெரியலைங்கிறாங்க, ஒரு சிலர் வந்து அந்த சூழலை, அங்கே இருந்த நடந்த சூழலை என்னங்கிறதாங்க சொல்கிறாங்க. அதனால அது இல்லைனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போராளிகளிடத்துல நேரடியாக பேசின இது இருக்குது. இதையை தாண்டி டென்மார்க்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய தேசிய தலைவருடைய சகோதரர், மூத்த சகோதரர் மனோகரன் வந்து இன்னைக்கு வந்து வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை, குடும்பத்தோடு அவங்க வந்து மாண்டு விட்டனர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மனோகரன் சொல்லக்கூடியதை அவருடைய மகன் கார்த்திக் மனோகர் அவரும் இன்னைக்கு வந்து முழுமையாக இந்த மாதிரி வந்து அவர் இறந்து விட்டார் அப்படின்ட்டு, மரணம் அடைந்து விட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய குடும்பத்தினுடைய படத்தை வைத்து
சென்ற ஆண்டு அவர்கள் வந்து ஒரு டென்மார்க்லேயே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அதில் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ சகோதரன், அதாவது கூட பிறந்த இரத்த உறவான சகோதரன் வந்து சொன்னதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதோட பல போராளிகள் அவர்கள் இருந்த இதைய சூழலை வச்சு இந்த மாதிரி அவர் இல்லை அப்படிங்கிறது அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. சரி, இதை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா, அதற்கு தெளிவில்லாவிட்டாலும் இன்றைக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஒரு தேசிய தலைவர் வந்து எவ்வளவுதான் மறைவாக வாழ்ந்தாலும் அவர் வந்து 15 ஆண்டுகள் இவ்வளவு நிகழ்ச்சிகள் பல நிகழ்ச்சிகள் நடந்துருச்சு, பல மாறுபாடுகள் வந்துருச்சு அந்த அன்றைய காலகட்டத்தில் இருந்து. அந்த காலகட்டத்தை கருத்தில் கொண்டு அவர் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்நேரம் வந்திருப்பார் அப்படின்னு உறுதியாக பல பேர் சொல்றாங்க. அவர் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான், இது வராததுக்கு ஒரு காரணம் அவர் இல்லை அப்படிங்கிறது தான். இதில் இடையில ஒரு 2-3 நிகழ்ச்சி நடந்தது. தேசிய தலைவருடைய மகள் துவாரகா அப்படின்னு ஒரு பெண் வந்தாங்க. அவங்க பேர் வந்து மிருதுராணி அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அவங்க வந்து ஈழத்தை சார்ந்த பெண்ணு. அது வந்து மலேசியாவில் போயிட்டு அதுக்கு பின்னர் வந்து இன்னைக்கு வந்து சுவிஸில் போய் அடைக்கலம் தேடி அங்கே இருக்குது. அந்த பெண்ணு மேலே ஜெர்மனில் இருக்கக்கூடிய நேசக்கரம் என்ற அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிற சாந்தி வந்து ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸில் அந்த பெண் வந்து கோர்ட்டுக்கு கூட வரல, நீதிமன்றத்துக்கு வராமல் தவிர்த்து கொண்டே இருந்தது அந்த பொண்ணு. அதையும் தாண்டி எப்படியாவது வர வச்சு அந்த பொண்ணு யாருன்னு பார்த்துறோன்னு, நேரடியாக பார்த்துறோன்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த பொண்ணு வராமையே வந்து அது வந்து ஓடி ஒளிஞ்சுதே ஒழிய கண்டிப்பாக அது வந்து நான் வந்து அப்புறம் அது இல்லைன்னு சொல்ல, இருக்குன்னு சொல்ல, அதற்கு பின்புலமாக பல ஈழத்தமிழர்களே இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தேசிய தலைவர் மறைந்து விட்டார், ஆனால் அவருடைய கொள்கைகள் என்னவோ அதை நம்ம முன்னெடுத்து செல்வோம், அதை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நாங்கள் இன்னைக்கு பயணம் பண்ணிருக்கோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்னும் திருப்பி இல்லை தேசிய தலைவர் இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் இருக்காங்க. அதில் நம்மளுடைய போராளின்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய போராளியாக இருந்த அவருடன் பயணித்த சிலர் வந்து இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் இருக்காங்க. அவர் வந்து இல்லை இருக்கார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இதை வந்து ஒரு தீர்வுக்கு கொண்டு வர வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். என்னதான் நடக்குது, என்ன எப்படி எதை வைத்து அவர்கள் சொல்றார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைய இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வருது, தேசிய தலைவர் உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லி சுவிஸில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய போராளி அமைப்புகள் அவங்க வந்து நம்மளுக்கு இது பண்ணுறாங்க. அது எங்கேருந்து வருதுன்னா, மாவீரர் பணிமனை தமிழீழ விடுதலை புலிகள் அப்படிங்கிற ஒரு அறிக்கை வருது. அது வந்து சுவிஸில் இருந்து அனுப்பப்பட்ட செய்தி. அந்த செய்தி நேரடியாக எனக்கு சுவிஸில் இருந்து அனுப்பியிருந்தாங்க. நாங்களும் பார்த்து கொண்டு இதனுடைய உறுதித்தன்மை என்ன, உண்மையை என்ன அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியலினாலும் சரி இங்கே இருக்க அதே போல் ஒரு காணொலியும் அதோட சேர்த்து அனுப்புகிறாங்க. அந்த காணொலி உங்களுக்கு வந்து காமிக்கிறோம். நாங்கள் அந்த காணொலியில் புலிகளுடைய போராளிகள் சிலர் இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். அந்த போராளிகள் அதில் நிற்கிறாங்க. ஸோ அவர்களும் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தேசிய தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லி 10/3/2025 தேதியிட்டு அந்த அறிக்கைன்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு காணொலி அனுப்பிச்சிருக்காங்க அந்த தேதியில். ஸோ இதையெல்லாம் இப்போ மறுபடியும் ஒரு 4-5 ஆண்டுகளாக இது ஒரு சின்ன ஒரு உருட்டல் பெரட்டல் அல்லது ஒரு இது போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு இந்த அறிக்கை மறுபடியும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது என்ன, இது உண்மையே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கை வந்த பின்னரும் இல்லை தேசிய தலைவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம போராளிகள் சிலர் சொல்றாங்க. அதில் தமிழகத்தை சேர்ந்த டிஎன்ஆர்டி சேர்ந்த முகில் அவர்கள் நம்மளோட இருக்காரு. முகில் தொடர்ந்து அவர் வந்து தேசிய தலைவர் இருக்காருன்னு சொல்றாரு. அது வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து தேசிய தலைவர் இருக்காரா இல்லையாங்கிறது கான்ட்ரவர்சி நம்ம பண்றதை விட அவருடைய கொள்கை என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும் நம்மளுக்கு கூட இதாக இருக்குது. அதனால வந்து ஆனாலும் இந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையை நம்ம தள்ளி வைத்து கொண்டு நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து மக்களிடத்துல ஒரு பொதுமக்கள் வந்து இந்த உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக பல பேர் காத்து கொண்டிருக்காங்க. யாரை சந்திச்சாலும் அவர்கள் வந்து கேட்குற முதல் கேள்வியா இருக்கு, தேசிய தலைவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு. ஸோ இந்த கேள்விக்கான ஒரு தீர்வை நம்ம முடிச்சிட்டோம்னா
தெரிஞ்சிருச்சுன்னா, தெளிவாயிருச்சுன்னா நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு எளிமையாக இருக்கும். அப்படிங்கிற வகையில் இன்னைக்கு வந்து இதை பற்றி ஒரு விவாதம் சொல்லலாம், ஒரு கலந்துரையாடல் சொல்றான். நம்ம நண்பர் தான் அவர்கிட்ட நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அவர் எந்த வகையில் அவர் வந்து தேசிய தலைவர் இருக்கார் அப்படின்னு எந்த உறுதியை சொல்றார் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் முகில். வணக்கம். நான் முன்னிலையில் சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்க. இப்போ எனக்கு வந்து அது நான் எதுக்காக நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறது நான் தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் இருக்கார் அப்படின்னு சொல்லி இன்றைய காலகட்டத்தையும் சொல்கிறீங்க. ஸோ இது என்ன ஒரு போக்கில் நீங்கள் சொல்கிறீங்க, எந்த உறுதிப்பட சொல்கிறீங்க, யார் உங்களுக்கு சொல்கிறது? அப்படி இருந்தால் 15 ஆண்டுகளாக போகுது, இன்னும் தேசிய தலைவர் மறைவாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் இன்றைய கால சூழ்நிலையில். அதெல்லாம் வந்து வெளியே வந்துடலாம். இன்னைக்கு வந்து பல நாடுகள் அந்த மாதிரி பல போராளிகள் வெளியே வந்து இருந்திருக்காங்க. அவங்க இப்போ நல்லபடியாக இருந்திருக்காங்க. அதுக்கு பின்னர் வந்து வேறு வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த நோக்கத்தை நோக்கி நகர்றதுக்கான முயற்சிகள் நடக்குது. ஆனால் இந்த நம்மளோட தமிழினத்தில் மட்டும் என்ன ஆகுதுன்னா, தேசிய தலைவர் இருக்காருன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது வந்து ஒரு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ இதுக்கான ஒரு தெளிவு ஏற்படணும். அதுக்கு வந்து உங்களோட சொல்லுங்களேன், என்ன பதில்னு? பங்குனி மாதம் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாதம் 6/3/2007 மாமனிதர் சிவனேசன் படுகொலை செய்யப்பட்ட நாள். அனைத்து உலக பெண்களினுடைய எழுச்சி நாளும் இந்த மாதத்தில்தான் 8/3/1910 அறிவிக்கப்பட்டது. 10/3/2009 தான் கேணல் தமிழேந்தி வீரச்சாவை தமிழீழ தாயகத்தில் ஈர்த்து கொண்டார். இனவெறி ஒழிப்பு நாளாக உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிற மாதமாக பங்குனி மாதம் 21/3/1966 கடைபிடிக்கப்படுகிறது. எமது தாயகத்தின் மண்ணை மீட்பதற்காக வான்வெளிப்படையை உருவாக்கிய மகத்தான பெருந்தலைவர் முதலாவது வான்வழி தாக்குதலையும் 26/3/2007 அன்று தமிழீழ தாயகத்திலிருந்து சிங்கள பேரினவாத அரசை நிலைகுலைய வைக்கிற இடத்தில் தாக்குதலை நடத்தி தன்னுடைய அதிரடியான ஒரு அரசியல் வாழ்வை அல்லது அதிரடியான ஒரு தனி தேசத்தை அமைப்பதற்கான நாளாக குறித்தார். நீங்கள் சொன்னீர்கள், உயிரோடு இருக்கிறார் இல்லை, இருந்தாலும் அவருடைய கொள்கைகளை, அவருடைய சித்தாந்தங்களை, அவருடைய வழிகாட்டல்களை நாம் தொடர வேண்டும் என்று சொல்லுகிற போது நமக்கு பெருமிதம். தலைவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் கடைக்கோடி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற கடமையும் பொறுப்பும் உணர்வும் நமக்கு இருக்கிறது. நீங்கள் சொன்னீர்கள், சில போராளிகள் என்னிடத்திலே தலைவர் இல்லை என்று சொன்னதாக சொன்னீர்கள். 16ஆம் தேதி மே மாதம் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று தான் அறிவித்தார்கள். 12ஆம் தேதி லெப்டினல் இளந்திரையன் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு தமிழீழ தாயகத்திற்கு தேவையான மருந்து உதவிகள் நிறைய தேவைப்படுகிறது, என்ன செய்யலாம் என்று முடிவெடுக்கிற போது அன்றைய தினம் உயிரோடு இருந்த எமது தேசிய தலைவரின் பாதுகாப்பு படை வீரராக இருந்து தமிழ் தேசிய மீட்சி படையின் தலைவராக இருந்த அண்ணன் சுபா முத்துக்குமார் என்னிடத்திலே ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். பத்திரமாக இருங்கள், கவனமாக செயல்படுங்கள், மருந்து மாத்திரைகள் அதிக அளவில் தேவைப்படுகிறது. ஓடிக்கொண்டே இருந்தோம். 4 நாட்களாக மருந்து பொருட்களை மணமேடுகுடி கடற்கரையிலே கொண்டு போய் வைத்து அனுப்பி சலித்தவர்கள். முதல்ல இந்த ஆயுத போராட்டம் என்பதை எதிரிகள் தீர்மானித்தார்கள் என்று அடிக்கடி தேசிய தலைவர் நினைவுபடுத்தியதுண்டு. தேசியக்குனுடைய தோட்டாக்களை எண்ணி பார்த்தோமேயானால் எத்தனை ஆண்டுகள் இந்த போரை நாம் நடத்தப் போகிறோம் என்பதை 31 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை மண்ணில் அந்த கொடியை வடிவமைத்த போதே தேசிய தலைவர் உறுதியாக சொல்லிவிட்டார். ஆனால் இன்றைக்கு தேசிய தலைவர் இல்லை என்றெல்லாம் பேசுகிற பேச்சு ஒவ்வாத பேச்சாக தமிழ் தாயகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய கொடியில் 31 தோட்டாக்களை எதற்காக தேசிய தலைவர் பதித்தார் என்றால் 31 ஆண்டுகள் எமது ஆயுத வழி போராட்டத்தை எதிரிகளிடம் தீர்மானிப்பதற்கு கடைபிடிப்போம். 31 ஆண்டுகளுக்கு பிறகு அஹிம்சை வழிதான் நமக்கு சாதகமாக அமையுமே, ஆனால் அந்த வழியையும் நாம் கடைபிடிக்க தயாராக வேண்டும் என்றுதான் மதுரை மண்ணிலே எமது இனமானத்துடைய தேசிய தலைவர் அறிவித்தார்கள். சரியாக 31 ஆண்டு காலம் ஈழத்தாயகத்தில் ஆயுதம் தரித்த போரை எமது தலைவன் தலைமையிலே நடத்தியது. எண்ணற்ற போர் மறவர்கள் அந்த மண்ணிலே வீரதியாகம் அடைந்தார்கள். சொல்ல முடியாத துயரங்களையும் வேதனைகளையும் அள்ளி மனதிலே வைத்துக்கொண்டு பிஞ்சு குழந்தைகளோடு இடம்பெயர்ந்து நாடு விட்டு நாடு பறவைகளைப் போல அலைந்தார்கள். ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், எமது தாயகத்தின் வீரப்போர் 2009 மௌனிக்கப்படுகிறது என்றுதான் அறிவித்தார்கள்.
எங்கள் போரை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் என்று ஒரு நாளும் அவர்கள் அறிவித்ததில்லை. ஏன் அந்த வார்த்தையை தேசிய தலைவர் பிரயோகித்தார்? எங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம், எங்களது போராட்டங்களையோ எங்களது சித்தாந்தங்களையோ கொள்கைகளையோ நாங்கள் ஒருபோதும் எந்த இடத்திலும் எவருக்காகவும் காவு கொடுத்து விட மாட்டோம் என்பதிலே கவனமாக இருந்த அந்த வார்த்தைகளை உதித்தார்கள். 1991 மே திங்கள் 21 நாள் இந்திய தேசியத்தினுடைய தலைமை அமைச்சராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் RSS கும்பலால் படுகொலை செய்யப்பட்ட போது கூட எமது தேசிய தலைவன் சொன்னார், அது ஒரு துன்பியல் நிகழ்வு என்று ஒற்றை வரியில் கடந்து சென்றார். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் அதிரக்கூடியவை. ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று சொன்னதற்கு பிறகு அவர்கள் இதுவரை ஆயுதத்தை கையிலே எடுக்கவில்லை. நினைத்தால் எடுக்கலாம். எதிரிகள் தீர்மானித்து கொண்டே இருக்கிறார்கள் கடந்த 15 ஆண்டு காலமாக. இருந்தாலும் அரசியல் யுத்தத்தில் அரசியல் தான் நம்மை வெல்ல வேண்டும் என்று தான் ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு விடுதலை புலிகள் இயக்கம் இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஐநா பேரமைப்பில் தொடர்ச்சியாக தமிழர்கள் வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து முன்னணி தலைவர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். தமிழீழ தாயகத்திற்கான தன்னாட்சி உரிமையை பெறுவதற்கு ஐநா சபையிலே அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களும் அதை பற்றி தொடர்ந்து பேசி வருகிறார்கள். எமது தேசிய தலைவன் அடுத்த வழி காட்டலுக்காக அறிவாயுத புரட்சியை ஏந்திருக்கிற போது எம் தலைவன் முகம் காட்டி மக்களிடத்திலே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆயுதம் தரித்த போரை நடத்தியவர். இப்பொழுது ஆயுத போரை நடத்துவதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் இலங்கை பூகோள வடிவமைப்பின்படி இன்றைக்கு பொருளாதார ரீதியில் நச்சுண்டு கிடக்கிறது, நசுக்கி பிழியப்படுகிறது. சிங்கள பேரினவாத அரசு தமிழர்களுடைய பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எமது தேசிய தலைவருடைய போராட்டம் அங்குதான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எதிரிகள் தீர்மானிக்க வேண்டும். இல்லை என்று சொல்லுவர்களுக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறேன். நந்தி கடற்கரையில் எடுக்கப்பட்ட அந்த பிரேத உடலை எங்கே எடுத்துச் சென்றார்கள் சிங்கள பேரினவாத அரசு? எங்கே கொளுத்தினார்கள்? எந்த கடற்கரையில் சாம்பலை கரைத்தார்கள்? இதுவரை ஏன் அறிவிக்கவில்லை? காரணம் கேட்டால் சொல்லுவார்கள், தேசிய தலைவரை புதைத்த இடமோ எரித்த இடமோ தெரிந்தால் அந்த இடம் நினைவகமாக கட்டி கோயிலாக கட்டி கும்பிட்டு விடுவார்கள் என்று குதறுகிறார்கள் சிங்கள பேரினவாத அரசுகள். கண்டிப்பாக தானே. இப்போ நீங்கள் அவருடைய இல்லத்தையே முழுசாக அழிச்சிட்டாங்க. நீங்கள் 2009 பின்னர் உடனடியாக போர் நிறுத்தப்பட்ட உடனே பல சிங்கள டூரிஸ்டுகள் நேராக அந்த தேசிய தலைவரோட வீட்டை போய் பார்த்துட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய லைனில் நின்று பார்க்க ஆரம்பித்தாங்க. அதை அதனால என்ன பண்ணான்னா, இது ஒரு நினைவிடமாக மாறிடுமோன்னு சொல்லி சிங்களம் அழிச்சிட்டான். உங்களுடைய கேள்விகளிலே பதில் இருக்கிறது. தேசிய தலைவர் பிறந்த புண்ணிய தேசத்தில், புண்ணிய மண்ணில், புண்ணிய வீடை இன்றைக்கு சிங்கள பேரினவாத அரசு இடித்து தள்ளி இருக்கிறது என்றால் பயம், அச்சம். அவருடைய மரணம் என்பதை அவர்கள் அறிவித்துவிட்டு அந்த மரணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சாம்பலை நாங்கள் கடலில் வீசினோம் என்று இவர்கள் கருதி மக்களை முட்டாளாக்குகிற வேலையை தொடர்ந்து சிங்கள பேரினவாத அரசு நம்முடைய தொற்றிக் கொண்டு திரிகிறது. காரணம், நான் இதில் அழுத்தமாக ஒன்றை மட்டும் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தேசிய தலைவரின் படத்தையோ அல்லது தேசிய தலைவரின் வெறும் காலை மட்டுமே படங்களாக காட்டினால் கூட அது கோயிலாக பரிமாற்றம் பெறும். அவருடைய படங்கள் இருக்கிற இடம் திருக்கோவில்களாக மாறும். அவருடைய எரித்த இடம் என்று சொன்னால் உங்களுடைய சிங்கள பகுதியிலே கொண்டு போய் உங்களுடைய கடற்கரையிலே நீங்கள் எரித்ததாக சொன்னீர்கள். நான் கேட்கிறேன், ராஜீவ்காந்தி மரணத்தில் முதல் குற்றவாளியாக எனது இனமானத்துடைய தேசிய தலைவரை முதல் குற்றவாளியாக அறிவித்த இந்திய நடுவண் அரசு ஏன் இதுவரை DNA டெஸ்டை என்கிற பெயரில் தேசிய தலைவருடைய எந்தவித அறிக்கையும் ராஜீவ்காந்தி மரணத்திற்கு முதல் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட இந்த இந்திய திருநாட்டிற்கு ஒப்படைக்கவில்லை சிங்கள பேரினவாத அரசு என்ற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். இல்லை, நீங்கள் கேள்வி வைக்கிறது நியாயம். ஆனால் இதைவே இப்போ சிங்கள தேசத்தையும் இந்திய தேசத்தையும் நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். ஒரே மாதிரி பார்க்குறீங்கல்ல, அப்போ ஒரே மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அவங்க உங்களை உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை காய் அடிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டால், ஏன் நீ வாங்கல, ஏன் அவன் கொடுக்கல, இதைவே கேட்டுக்கொண்டே இருப்பீங்களா? நீங்கள் இதை வைத்து கொண்டு தான் அவன் காய் நகர்த்துறான். நீங்கள் இந்த மாதிரி குழப்ப நிலை இருக்கணும்னு சொல்லி தான் 2 அரசுகளும் அவன் இந்த மாதிரி கொடுக்காம இருக்கிறான். இதை இது டிப்ளமேட்டிக், இது ராஜதந்திரமா செய்யறாங்கன்னு நான் சொல்றேன். இதை ஏன் எடுத்துக்கிட்டு நீங்க இதவே வச்சிட்டு இருக்கீங்க? 1945ஆம் ஆண்டு இந்திய சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்கு களத்திலே போராடிய மகத்தான போர் மறவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் களத்திலே வெல்லக்கூடிய வகையில் செயல்பட்டதால், ஆயுதம் தரித்த போரை இந்திய திருநாட்டிற்கு ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியதால்
அவருடைய மரணத்தை 115 ஆண்டு காலம் காக்க வைத்தது இந்திய பேரரசு. இறுதியாக 118 வயது ஆகியிருக்கிறது. அவர் இனிமேல் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை என்று தெரிந்ததற்கு பிறகு இந்திய நடுவண் அரசு ஒரு செய்தியை கசிய விட்டது. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் சப்பானிலே விமான விபத்திலே தீக்கிரையாக்கினார் என்று இந்திய நடுவண் அரசு பிரதிபலித்தது. ஆனால் நான் சொல்லுகிறேன், வயது முதிர்ந்ததற்கு பிறகு 117 வயது ஆனதற்கு பிறகு இறந்திருப்பார் என்ற ஒரு ஐதீக எண்ணத்தின் அடிப்படையில் இந்திய நடுவண் அரசு அவரை இறந்ததாக அறிவித்தது. சிசிலியில் போராடி அர்ஜென்டினாவில் வாழ்ந்து கியூப மண்ணிற்காக போராடி பொலிவிய காடுகளில் மாண்டு போன மகத்தான எம் தலைவனுக்கு தலைவனாக விளங்கிய எர்னஸ்டோ சே குவேரா, அமெரிக்க சிஎன்ஏ உளவு நிறுவனம் சே அவர்களை பொலிவிய காடுகளுக்குள் சுட்டு வீழ்த்தி புதைத்தது. 32 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது எலும்புக்கூடுகளை எடுத்து தருகிறோம் என்று அமெரிக்க ஏகாதிபத்தியம் அறிவித்தது. நான் சொல்லுவதை உன்னிப்பாக நீங்கள் கவனிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அமெரிக்காவுடைய உளவு நிறுவனமான சிஎன்ஏ அவருடைய உடலை காட்டி கொடுத்தது. ஆனால் 3 ஏக்கர் நிலப்பரப்பை கியூபா அரசு சொந்தமாக செலவழித்து பொலிவிய அரசிடம் அனுமதி கேட்டு தோண்டியது. அவருடைய மண்டை ஓடுகள் மிச்சமாக தென்பட்டது. எடுத்தார்கள். உலகத்தில் 2ஆம் இயேசுநாதர் உயிரோடு எழுந்தார் என்று உலகத்திற்கு கியூபா பறைசாற்றியதை நாம் மறக்க முடியாது. இந்த 2 மாபெரும் தலைவர்களுடைய மரணங்கள் இன்றும் பெருமளவில் பேசப்படுகிறது. ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் விமான விபத்தில் இறந்தார் என்பதை சொல்வதற்கு ஆதாரங்கள் இல்லை. ஆனால் எர்னஸ்டோ சே குவேரா இறந்தார் என்பதற்கு ஆதாரம் இன்றைக்கு மண்டை ஓடுகளை எடுத்து டிஎன்ஏ மூலமாக பரிசோதித்து இவர்தான் உண்மையான சே, அவருடைய தலைதான் நாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்று உலகத்திற்கு பறைசாற்றியது கியூபா அரசு. ஆனால் எம் இனமானத்துடைய தேசிய தலைவனுடைய உடலை டிஎன்ஏயே இல்லாத நாடான இலங்கை தீவில் எப்படி டிஎன்ஏ செய்ய முடியும்? இல்லைங்க, இப்போ டிஎன்ஏ அவன் கொடுக்குறான்னு வைங்க, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மரணம் உறுதி செய்யப்பட்டதா உறுதி செய்யப்படவில்லையா என்பதை உலகத் தமிழர்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இல்ல வாய்ப்பு நீங்க அந்த வாய்ப்பை அவன் வரக்கூடாதுங்கிறக்க வேண்டியதான் அவன் டிஎன்ஏ கொடுக்காம இருக்கான்னு நான் சொல்றேன். அவன்கிட்ட டிஎன்ஏவே இல்லை. எப்படி டிஎன்ஏ இருக்கோ இல்லையோ அவன் கொடுத்தால் நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? நிச்சயம் அவனால கொடுக்க முடியாது. இல்லைங்க, இப்போ நீங்க அதைவே ஒன்னையுமே சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்போ அவன் ராஜதந்திர நிகழ்வாக இதை அவன் கொடுக்காம இருக்கிறான், அல்லது அவன் அந்த நாட்டில் இல்லாம இருக்கலாம், உடலை இந்தியாவுக்கு கூட அனுப்பி வச்சிருக்கலாம், இந்தியாவில் கொண்டு அவன் எங்கேயோ ஒரு பக்கம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் அந்த ரகசியங்கள் வெளியிடப்படாமல் இருக்குது. ஏன் அது வெளியிடுதான் வெளியில்லைங்களா? உங்களை மாதிரி ஆட்கள் நீங்க திரும்பி திரும்பி இருக்காருன்னு சொல்றதுக்கு வேண்டியே அவன் வேணும்னே வச்சு மறைச்சு கொண்டிருக்கான். அப்படி இல்லை, அவனோட ராஜதந்திரத்தை நீங்க டெல்லியோட ராஜதந்திரம் நீங்க புரிஞ்சுக்கங்க. இல்ல இந்திய ரா அமைப்பினுடைய வேலை திட்டங்களை நான் சரிவர கணித்து கொண்டிருப்பவன். இந்தியாவுடைய ரா அமைப்பு எல்லா வகையிலும் ஊடுருவி வேலையை பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது. இந்தியன் ரா அமைப்பு ஏற்கனவே IBKF அனுப்பி இலங்கை பேரினவாத அரசோடு கூட்டு சேர்ந்து தமிழச்சிகளை எவ்வாறு கற்பழித்தது என்பதை உலகம் அறியும். ஆமா, அதே ரா அமைப்பு தான் இன்றைக்கு என்ன சொல்லுகிறது என்றால், 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விடுதலை புலிகள் இயக்கத்தை இந்தியாவில் தடை செய்யப்பட வேண்டும் என்பதில் கண்காணி வேலை செய்து கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறது இந்திய நடுவண் அரசு. அதை யாரும் மறந்துவிட முடியாது. கடந்த ஆண்டுக்கு இப்பொழுது தடை விதித்திருக்கிற 2 ஆண்டுகளுக்கு முன்பு மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். ராஜீவ்காந்தியை கொன்றதே நாங்கள் தான் என்று ஒற்றை வரியில் அவர் முடித்துவிட்டு போனது இந்திய நடுவண் அரசு அதை ஒரு சொல்லாக எடுத்துக்கொண்டு மேலும் 2 ஆண்டுகள் எமது இயக்கத்திற்கு தடை தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் நீடித்தது. நீங்க அது இல்லைங்க, நீங்க சீமான் சொன்னது ஓகே, அது தவறு தான். அதில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தேசிய தலைவரை அதை ஏற்றுக்கொள்ளல. இவர் அதை அவருக்கு சாதகமாக இருக்கிறன்னு நினைச்சு ஏதோ ஒன்று சொல்லி உளறி கொட்டினார். ஆனா நெடுமாறன் நாட்கள் அவங்களாம் இன்னுமே 2009 சொல்லிட்டு இருக்காங்களே, தேசிய தலைவர் இருக்காருன்னு சொன்னா அப்ப அதை பார்த்தா தடை பண்ணுவானா, அல்லது இவர் ராஜீவ்காந்தி பேசினதை வச்சு தடை பண்ணான்னு சொல்றீங்க? சரி, இல்லைங்க, இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அப்ப இருக்காருன்னு சொல்றத அப்ப தடை பண்றதுல என்ன இந்தியாவுல இல்லைன்னு சொன்னா ஏன் தடையை நீடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க ராசதந்திரம் தானே வெற்றி பெறணும். இல்ல நீங்க சொல்றது இருக்காருன்னு சொன்னதானே பாச்சப்படணும். இல்ல நாங்க என் தலைவன் நலமுடன் வளமுடன் இருக்கிறார் என்று நான் சொல்லுவதை விட, ஆமா, தேசிய தலைவருக்கு பக்கத்தில் இருந்து அருகில் இருந்து அழகு பார்த்த மாபெரும் ஓய்ந்திடல் இல்லை என் உள்ளமும் உணர்வும் உயிர்ச்செறிவும், தேய்ந்திடல் இல்லை என் விரலும் தாளும் திரிந்தலைந்து, சாய்ந்திடல் இல்லை என் உடலும், எனவே சலிப்பிலனாய் மாய்ந்திரல் வரையும் உழைப்பேன் தமிழருக்கு என்று சொன்ன மாபெரும் கவிஞனாக இருந்த பெருஞ்சித்திரனாருடைய வழித்தோன்றல்களாக இருந்த எங்கள் ஐயா காசி ஆனந்தன் அருகில் இருக்கிறார். காசி ஆனந்தன் கூப்பிட்டு போகல தெரியுங்களா? தேசிய தலைவர் கூப்பிட்டு காசி ஆனந்தன் 2 முறை போவே கிடையாது. சரிங்களா? கடைசி நேரத்திலையும் கூட கூப்பிட்டாரு.
கடைசியில் கேபியை வந்து ஒரு ஒரு வெளிநாட்டு அவங்களுடைய தூதுவராக ஒருத்தர் இது பண்ணாங்க, புலிகள் வந்து அமர்த்தினாங்க. அதற்கு முன்னர் 5 பேரை உலக நாடுகளில் கூப்பிட்டாங்க. அந்த 5 நபர்களில் காசி ஆனந்தன் ஒருத்தர். சரிங்களா? 2வது முறை கூப்பிட்டும் அவர் போக கிடையாது. என்ன சூழல்னா, நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு, கவிஞர் காசி ஆனந்தனுடைய குடும்பம் சென்னையில் இருக்கிறது. அவரை சுற்றி இந்தியாவினுடைய அனைத்து உளவு பிரிவு அமைப்புகளும் இருக்கிறது. இருக்கட்டுங்க. ஒரு விஷயம் நான் சொல்றேன், மண்ணுக்காக உயிர் நீக்கிறதுன்னு சொல்ற ஆள் வந்து இவங்களை எல்லாம் தாண்டி போக முடியலையா? குடும்பம் அல்லது அச்சமா? இருங்க, குடும்பம் இங்க இருக்கிறது. அவர் பலமுறை தேசிய தலைவர் இடத்துல பேசுகிறார். நான் உங்களுக்கு ஒரு சிறிய சம்பவத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா இன்றும் நலமுடன் இருந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் ஈழத்திற்கு வர சொல்லி 2-3 முறை காசி ஆனந்தனை போய் வேண்டுகிறார். நான் கூட பயணித்தவன். அப்பொழுது ஐயா சொன்னார், இல்லை, நான் அடைகிற தமிழீழத்தை பார்ப்பதற்காக காத்திருக்கிறேன். அதுவரை என் தாயகமான தமிழீழ தாயத்திற்கு நான் வர இயலாது, அதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று அண்ணன் முத்துக்குமார் இடத்துல அவர் சொன்னார். இந்த செய்தியை அண்ணன் முத்துக்குமார் தேசிய தலைவரிடத்தில் போய் சொல்லுகிறார். உடனே தேசிய தலைவர் சொன்னார், இல்லை, நாம் அவரை அழைக்க இப்பொழுது தேவையில்லை. காரணம், ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். சிங்கள பேரினவாத இராணுவ கட்டமைப்பில் உள்ள அந்த வீரர்கள் முதல் பயிற்சியை எடுப்பதே ஐயா காசி ஆனந்தனுடைய வரைபடத்தை ஒரு மரத்திலே அடித்து அதை பார்த்து அவருடைய மொழியை நோக்கி சுட்டு பயிற்சி எடுக்கிற கொடுமை சிங்கள பேரினவாத அரசு இராணுவத்திற்கு இருக்குமே. ஆனால் எவ்வளவு வன்மத்தை ஐயா காசி ஆனந்தன் மீது சிங்கள பேரினவாத இராணுவம் கையாண்டிருக்கிறது என்பதை நாம் சொல்ல முடியும். எனக்கு அங்கே அவர் சென்னையில் உட்கார்ந்துட்டு ஒரு இன்னைக்கு வந்து ஓஎம் ரோட்டில் நல்ல வசதியாக வாழ்ந்து கொண்டு இருக்காரு. நான் அதெல்லாம் குறை சொல்ல. அதுபோல் அவர் வந்து ஈழத்து கவிஞர் அப்படின்னு சொல்றதுலையும் குறை சொல்ல. ஆனால் ஒரு காலகட்டத்தை தாண்டி அவருடைய மனநிலை மாறுபட்டு விட்டது. அவர் வந்து தேசிய தலைவர் கூப்பிட்டும் போகல அப்படிங்கிறதான். அதே போல ராஜீவ்காந்தியோட பேசிட்டு வந்த முக்கியமான நபர்களில் 2-3 நபர்கள், அதில் இவர் ஒருத்தர் இருந்தார். இவரும் போய் அந்த செய்தியை சொல்லவே கிடையாது. சரிங்களா? தேசிய தலைவர்கிட்ட போய் செய்தியை சொல்லாமல் விட்டதில் இது வந்து புத்தகத்தை வந்து நான் கற்பனையாக சொல்ல, புத்தகத்திலே வந்திருக்கு, பல வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து யாரை பேஸ் பண்ணி அவர் சொல்றார் அப்படிங்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ஒரு நிலையான சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலிருந்து புலிகளோடு மிக மிக நெருக்கமாக இருந்த அண்ணன் குளத்தூர் மணியனோ அல்லது கோவை ராமகிருட்டினனோ அல்லது புதுக்கோட்டை பாவானனோ அவர்களை விட்டு விடுங்கள். ஐயா நெடுமாறனோ நெருக்கமாக அவர்கள்லாம் இருந்தார்கள். கடைசி காலத்தில் எங்க இருந்தாங்க அவங்க எல்லாம்? இருங்க, கடைசி காலகட்டம் வரை ஆயுதங்களை இங்கிருந்து அனுப்பியவர்கள், மருந்து மாத்திரைகளை கொடுத்தவர்கள் தான் இந்த மாபெரும் தலைவர்கள். இல்ல, நிறைய பேருங்க, எனக்கு தெரிந்த நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சொல்றது 4-5 தமிழ்நாட்டில் தெரிந்த நபர்கள். அதற்கு மேல தெரியாத நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, மலேசியாவில் இருக்கக்கூடியவங்க அவங்க என்னென்ன பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, தேசிய தலைவரை நேரடியாக சந்திச்சுட்டு வந்த புகைப்படங்களை காமிச்சாங்க. அவங்க இன்னும் வந்து வெளியெல்லாம் அவங்க சொல்லவும் கூட கிடையாது. இல்ல, சரிங்களா? அவர்கள் வந்து தம்பட்டம் அடிக்கவே கிடையாது. இல்ல, நீங்க தமிழ்நாட்டுல வந்து தம்பட்டம் யாரும் அடிச்சுக்கல, சீமானை தவிர. அதை முதல்ல நீங்க உணரணும். இல்ல அவரை தவிர மத்தவங்களும் அடிச்சுக்கிறாங்க, எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க. எல்லாருமே அரசியல் பண்ணி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு கூட அவங்களோட காணொளிகள் எடுத்து வெளியிடுறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? நான் என்ன கேட்கிறேன், அவன் செஞ்சவன் எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்கான். ராமகிருஷ்ணனோ குளத்துருமணியனோ ஐயா நெடுமாறனோ ஒரு அரசியல் கட்சியை நடத்தவில்லை, அவர்கள் ஒரு இயக்கத்தை நடத்துகிறார்கள். இயக்கங்கிற பேர்ல வந்து தமிழ் மக்களை வந்து காயடித்துக் கொண்டிருக்காரு. இல்ல, நான் அதான் சொல்றேன். நான் எல்லாத்தையும் குறை சொல்லல, ஒரு சிலர் வந்து இதுல காயடித்துக் கொண்டிருக்காருன்னு சொல்றேன். இல்ல, நீங்க தவறான வழிகாட்டுதல் பண்ணி திரும்பி ஒரு வந்து இந்த மாதிரி இருக்காருன்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நகர விடாம பண்ணிட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாம். இன்னைக்கு நான் கேட்கிறேன், வைகோ செய்த தியாகம் அளப்பரியது. நம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு யோசிப்போம். அண்ணன் திருமாவளவன் மிக நெருக்கமாக இருந்தவர். இறுதி காலகட்டம் நீங்க நான் அவங்க மேலையெல்லாம் அப்புறம் பெரிய குறைகள் சொல்ல வேண்டியது வந்துடும். இல்ல, அது நீங்க அதே திருமாவளவன் தான் போய் மகேந்திர ராஜபக்சேயோட இதுல போய் பார்த்துட்டு வந்தவர். சரிங்களா? ஒவ்வொருத்தரை பத்தி நான் என்னால சொல்ல முடியும். நான் கேட்கிறேன் அரசியல் பிரிவு. அதே போல வந்து ஜெனீவால சொல்றது கேளுங்க, 2008 2009 வந்து ஜெனீவால ஒரு மீட்டிங் போடுறாங்க. சரிங்களா? மீட்டிங் வந்து யார் போட்டதுன்னா வந்து ஸ்ரீ ரவிசங்கர் அப்படிங்கிற அவங்க அந்த அமைப்பை சார்ந்தவங்க போட்டது. அது வந்து புலிகள் வந்து பின்னாடி இருந்து கைட் பண்றாங்க, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு யார் அழைக்கலான்னு சொல்லும்போது அந்த லிஸ்ட்டை கொடுத்தவன் நான் பேரு. ஆனா எனக்கு அன்னைக்கு கடவு சீட்டு கிடையாது, அதனால என்னால போக முடியல அந்த நிகழ்ச்சிக்கு. சரிங்களா? இந்திய அரசு அது தடை பண்ணி வச்சிருந்தேன்.
இவர்கள் கொடுத்த லிஸ்ட்ல, நான் போட்ட லிஸ்ட்ல அந்த பேர்ல இருந்தது வைகோ இருந்தார். அந்த மீட்டிங்கை போய் வைகோ கெடுத்து விட்டார். நீங்க அதே போல இல்ல மீட்டிங்ல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இறுதிக்கட்ட போர் அங்க நடந்துட்டு இருக்குது. ஏதாவது தொலைபேசி எடுத்துக்கிட்டு அந்த தொலைபேசியில் வந்துட்டு நான் என் கூட இப்போ வந்து அங்கிருந்து பேசினாங்க, இயக்கத்துல இருந்து பேசினாங்க, புலிகள் முக்கிய தலைவர் பேசுறாரு, தேசிய தலைவர் பேசுறாருன்னு இப்படி எல்லாம் வந்து அப்படியே சொல்லி அங்க வந்து போரை வந்து நிறுத்தறக்க முடியாம அல்லது வந்து அவங்களை ஏதோ ஒரு வழியில அவர்களை விட்டு போய் ஏதோ ஒன்று அவர்களுக்காக ஏதோ ஒரு நிகழ்ச்சி கொஞ்சம் தள்ளி வைக்க கூட முடியாத லெவல்ல தான் இவங்களாம் இருந்தாங்கிறேன். இவர்களுடைய வழிகாட்டல் தான் அங்க வந்து ஈழமே வந்து இன்னைக்கு வந்து இறுதி போர்ல முடிஞ்சு போச்சு. இல்ல 26 நாடுகள் சேர்ந்து அந்த ஈழ இறுதி யுத்தத்தை நடத்தியது. இந்தியா என்கிற ஒரு கட்டமைப்பு மட்டும் ஈழ தேசத்தை அழிப்பதற்கு நடத்தவில்லை. உங்களுக்கு தெரியும், கியூபா ஒரு மிகப்பெரிய மண், கம்யூனிஸ்ட் மண். அந்த நாடே சிங்கள பேரினவாத அரசிற்கு ஆயுதம் கொடுத்து தமிழீழ போரை தடுத்து நிறுத்துவதற்கு எல்லா வகையிலும் உதவி புரிந்தது என்பதை தாங்கள் அறிய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். காரணம், இன்றைக்கு தமிழ்நாட்டு வீதிகளில் வைகோ அல்லது அண்ணன் திருமா போன்றவர்கள் எல்லாம் அவரவர் பங்களிப்பிற்கு தமிழீழ தாயகத்திற்கு எதை இங்கிருந்து சட்ட ரீதியாக செய்ய முடியுமோ அந்த வேலைகளை செய்தார்கள். சட்டத்திற்கு புறம்பாகவும் செய்தார்கள் என்பதை எனக்கு தெரியும். இல்ல, சட்டத்திற்கு புறம்பா செஞ்சவங்க எனக்கே தெரியுங்க. இங்க இருக்கவங்களே வந்து சட்டத்துக்கு புறம்பா செஞ்சவங்களை போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. இன்றைக்கு தேசிய தேசிய தலைவர் இத்தனை 36 ஆண்டு காலம் அந்த மண்ணிலே வீரம் செறிந்த போரை நடத்துவதற்கு தமிழ்நாடு மிகப்பெரிய பங்களிப்பை அளித்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இல்ல, கண்டிப்பா அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனால் இறுதிக்கட்ட போர் தான் சொல்றோம். இறுதிக்கட்ட போர் என்பது நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க 26 நாடுகள் இணைந்து நடத்திய ஒரு மிகப்பெரிய போர் யுக்தி. இஸ்ரேல் கொடுத்தது கொத்து குண்டுகளை தடுக்க முடிந்ததா? 26 நாடுகள் நடத்தினது. 26 நாடுகளுக்கு சிங்கள இது வந்து பணம் கொடுத்து நடத்தினா, ஆனா பணமே இல்லாம இவன் தான் போற நடத்தினா, இந்திய அரசு தான் போற நடத்துச்சுன்னு சொல்லி சிங்கள அரசு சொல்லுது. சரிங்களா? அந்த இந்திய அரசுக்கு துணை போனவங்க தான் நான் சொல்றேன். இந்திய அரசிற்கு அந்த அப்ப நீங்க வந்து அன்னைக்கு அமைச்சர் பதவியில இருந்தவர்களை ஏன் குறை சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாத்தையும் தான் சொல்றேன். நான் வந்து அமைச்சர் தூக்கி வச்சேன். கலைஞர் கருணாநிதி இருந்த காலகட்டத்திலும் பதவியிலும் இல்லாதவர்களை குறை சொல்லுகிற நீங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரம் மைய அரசிலே அவர்கள் இடம்பெற்றிருக்கிற போது அமைச்சர் பதவியிலே ருசித்துக் கொண்டிருந்த கோமாளிகள், இந்த கோமாளிகள் தமிழ்நாட்டில் நீங்க பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல, நீங்க ஒரு ராமதாஸ் நான் சொல்றேன், மொத்தமாக இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து முழுக்க துணை போனதுன்னு நான் சொல்றேன். அது மட்டும் கிடையாது. அது மட்டும் சொல்லல, அவங்களுக்கு துணை போனது வந்து காங்கிரஸ் அரசுக்கு முழுக்க ஆதரவாக இருந்து எல்லா வகையிலும் துணை போனது வந்து திமுக அரசு அன்னைக்கு ஆண்டு கொண்டிருந்தது. அந்த திமுக அரசு ஆண்டு கொண்டிருக்கும் போதே நானு இன்னும் சில தமிழீழ எம்பிகள் சிலர் வந்தாங்க. நாங்கெல்லாம் போய் கனிமொழியை பார்த்து கேட்குறோம். சரிங்களா? பிப்ரவரி மாதம் போய் கேட்குறோம், இந்த மாதிரி வந்து இது நடக்குதுன்னு. நீங்கள் வந்து 40 பேர் வந்து ஐயாட்ட கொண்டு போய், அதாவது கலைஞர்கிட்ட கொண்டு போய் இது கொடுத்துட்டீங்க, ராஜினாமா கடிதம் கொடுத்தீங்க, எப்படியாச்சும் அந்த ராஜினாமா கடிதம் கொடுத்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுங்கன்னு நாங்களாம் போய் சொல்கிறோம். சரிங்களா? அப்போ வந்து கனிமொழி வந்து இல்லைல்ல அது நடக்காது போல இருக்கு, இன்னைக்கு காலையில் தான் வந்து பிரணாப் முகர்ஜி எங்கள் வீட்டில் உட்காந்து பேசினாரு, அப்போ அவட பேசியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அங்கேயே எங்களுடைய இது விழுந்துருச்சு. அப்போ வந்து வெளியே வந்து நாங்கள் சொன்னது வந்து துரோகத்தால் வீழ்ந்தோம் அன்னைக்கே முடிவு பண்ணோம். நாங்கள் நீங்க வந்து கருணாநிதி வந்து என்ன எந்த காலத்திலையும் வந்து துரோகிங்கிறது நாங்க மறக்க முடியாது. அது நாங்க மட்டும் இல்லை, யாருமே மறக்க முடியாது. ஈழத்தமிழர்கள் யாரும் மறக்க மாட்டாங்க. நீங்க இன்னொரு செய்தி, கருணாநிதியை வந்து நான் கொண்டவன் அல்ல. அவன் தமிழுக்கும் தமிழீழ தாயகத்திற்கும் மிகப்பெரிய துரோகத்தை இழைத்தவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இறுதி யுத்தத்தில் கருணாநிதி என்கிற ஒற்றை கொம்பு மட்டுமே போரை நிறுத்திவிட சக்தி இருக்கிறது என்றால் கருணாநிதிக்கு அவ்வளவு பெரிய சக்தி கிடையாது. நீங்க இருந்திருக்குங்க. இல்ல, நீங்க சொல்றது தவறு. அந்த 40 எம்பிகள் அன்னைக்கு வந்து விலகி இருந்தாங்கன்னா, காங்கிரஸ் அரசு கவிழ்ந்திருந்ததுன்னா கண்டிப்பாக அன்னைக்கு வந்து ஈழத்தில் போர் நிக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இறுதி யுத்தத்தை நடத்தினது இவங்க தான். இல்ல, இறுதி யுத்தத்தை இவர்கள் நடத்தினார்கள் என்றால் அடுத்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அதே திமுகவை மாபெரும் வெற்றி பெற வைத்தது. இதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? அது ஏன்னு கேட்டா, மக்களுக்கு சரியான புரிதலை கொண்டு போய் சேர்க்காது நம்மளோட தவறு இல்ல. அதை வந்து ஊடகங்கள் செய்யல. ஊடகங்கள் அத்தனை ஊடகங்களும் நீங்க போய் அவங்க கிட்ட சொல்லி இருந்தீங்கன்னா, தெளிவா இருந்தானா ஏனுங்க முத்துக்குமார் எப்படிங்க வந்து உயிர் கொடுக்குறான், அவனுக்கு பின்னாடி ஒரு 16 பேர் கொடுத்தாங்களா இல்லையா? ஜெனீவால போய் ஒரு தம்பி போய் தீ குளிக்கிறானா இல்லையா?
இதெல்லாம் யாரோட இது இல்ல அந்த தனிப்பட்ட ஆட்களுக்கு தெரிந்த காரணத்தால் போய் அவங்க உயிர் கொடுக்குறாங்க. ஆனால் பல தமிழர்களுக்கு தெரியல. நீங்க ஓட்டு வாங்கினதை வச்சுட்டு நீங்க பேசாதீங்க. இதேதான் திமுக காரன் சொல்றான். இப்ப நீங்க தான் திமுக ஆதரவா இருக்கீங்க. நான் இல்ல, நீங்க அப்ப என்ன சொல்றீங்க? ஏன் வந்து ஓட்டு விழுகலைங்கிறீங்க? அப்ப திமுக ஆதரவு ஏன் விழுகலைன்னா இது திமுக ஏன் விழுந்தது அப்படின்னு கேட்டா அது என்ன காரணம்னா மக்களுக்கு அந்த புரிதலை கொண்டு போய் சேர்க்காது. அந்த நம்மளுடைய தவறு இல்ல. ஒரு தேசிய தலைவனை நாங்கள் வீழ்த்தி விட்டோம் என்று கொக்கரித்த சிங்கள பேரினவாத அரசு தமிழ்நாட்டில் ஒரு சில தலைவர்கள் வந்து அதை கொண்டாடிய விதம், காங்கிரஸ் தலைவர்கள் அபரிமிதமாக கொண்டாடிய விதத்தை நாம் கண்ணார பார்த்திருக்கிறோம். நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ்காரன் துரோகின்னு தான் சொல்றேன். காங்கிரஸ்காரன் என்னைக்குமே துரோகி தானே. காங்கிரஸை விட மோசமான துரோகி கருணாநிதி என்பதையும் நாம் உணர்ந்திருக்கிறோம். கண்டிப்பா இதுல வந்து மாற்று கருத்துல நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு வரை ராஜீவ்காந்தி படுகொலையை RSS காரர்கள் செய்தார்கள் என்று எவனாவது பேசுறானா? ஏன் பேச மாட்டேங்கிறான்? என்ன காரணம்? நான் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறேன். 1991ஆம் ஆண்டு மே திங்கள் 21ஆம் நாள் இரவு 10:26 மணிக்கு படுகொலை செய்யப்பட்ட ராஜீவ்காந்தி, எங்கள் மகத்தான தலைவர் பிரபாகரன் அவர்களால் நேசிக்கப்பட்ட ராஜீவ்காந்தி 10:26க்கு படுகொலை செய்கிறாங்க. 10:31க்கு அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சுப்பிரமணிய சாமி இந்த கொலையில் விடுதலை புலிகளுக்கு பங்கு என்று பூர்வாங்க விசாரணை அறிவிப்பதற்கு முன்னாலேயே ஒரு உள்துறை அமைச்சர் அறிவிக்கிறான் என்றால் இதுல எவ்வளவு பெரிய சூட்சுமம் இருக்கு. அது வந்து திருச்சி வேலுசாமி சொல்றாரு. இல்ல அது வந்து அவர் போய் ஜெயின் கமிஷன்லயும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இல்ல அதுதான் உண்மை. நான் வந்து சிறிய வயதா இருந்தாலும் இன்றைக்கு அந்த காணொலிகள் இருக்கிறது. அவர் சொல்லியிருக்காரு. சந்திராசுவாமியை விசாரிக்கவில்லை. ஆமா, சந்திராசாமியும் RSS அடிவிரடிகளை விசாரிக்காத இந்த உளவு அமைப்புகள் எம் இயக்கத்தின் மீதும் எம் இனத்தின் மீதும் அப்பட்டமான ஒரு பழியை சுமத்தி சந்திராசாமியே வந்து சோனியா காந்திக்கு வேண்டிதான் இது பண்ணதுன்னு சொல்லி அத்தனை செய்திகள் இருக்குங்க. அது இருக்கட்டும், நான் என்ன கேட்கிறேன், ஆனால் பழி யார் மீது? நீங்க வந்து RSS நீங்க அந்த கொண்டு போகாதீங்க. இல்ல RSS தான் அந்த படுகொலையை செய்வதற்கு துணை நின்றது. துணை நின்றதா என்னங்கிறது தேசத்தில் காந்தியை கொன்றவர்கள் ராஜீவ் காந்தியை கொள்வதற்கு நேரமாக இல்லைங்க. நரசிம்மராவுக்கு நெருக்கமானவர் சந்திராசாமி. சரிங்களா? சந்திராசாமி வந்து இவருக்கு தொலைபேசி பண்ணி பேசினார் அப்படின்னு ஒற்றைக்கண் சிவநாசனோட தொலைபேசி பண்ணார்னு பெங்களூர் ரங்கநாத் சொல்றாரு. சரிங்களா? அந்த சந்திராசாமிக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த நரசிம்மராவுக்கு யாருக்கு அடிமையா வேலை செஞ்சிருந்தாங்க? காங்கிரஸுக்கு தானே வேலை செஞ்சிருந்தாங்க. அந்த காங்கிரஸோட இது இருக்கும்போது அதுதான் தப்பு. இன்னைக்கு ராகுல் காந்தி, மரியாதைக்குரிய ராகுல் காந்தி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கார். நேற்றைய முன்தினம் பார்த்திருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். காங்கிரஸில் இருக்கிற RSS காரர்களை அப்புறப்படுத்துவதே என் முதல் வேலை அறிவித்திருக்கிறார். அதிலே முதலில் முன்னாடியே நான் களை எடுத்திருந்தோம்னா அது நான் வந்து நரசிம்மராவை களை எடுக்க வேண்டிய சூழல் வந்திருக்கணும். ஆனால் நான் சிறுவயதாக இருந்ததால் அதை தவற விட்டேன் என்கிற மனம் நொந்து ஒரு பதிவை வெளியிடுகிறார். அதெல்லாம் நீங்க பார்க்கணும். அப்ப RSS காரர்கள் காங்கிரசுக்குள் எவ்வளவு தூரம் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு காங்கிரஸ் பெரிய இயக்கம் உணர்ந்திருக்கிறது. இன்றைக்கு உண்மையிலேயே நான் சொல்லுகிறேன், அவர் இந்த இதை வச்சு சொல்றாரா, இந்த காரணத்தை வச்சு சொல்றாரா, அல்லது வந்து இன்னைக்கு அயோத்தியால இடிக்கப்பட்ட அந்த ராமர் கோயிலை கட்டி கொண்டிருக்காங்க பாருங்க, பாபர் மசூதியை இடித்ததுக்காக அவர் வந்து துரோகின்னு சொல்றாரா அப்படிங்கிறத நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு. சரிங்களா? ஆனால் ராஜீவ் காந்தி இது பண்ணதுக்கு நீங்க சொல்ற துரோக பட்டத்தை அந்த வகையில தான் அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையா, நீங்க RSSல அந்த வகையில தான் அவங்க வந்து கருத்து சொல்றாரு. ஆனா ராஜீவ் காந்தி கொலை பண்ணதுக்காக இவங்க எல்லாம் துணை இருந்தாங்க அப்படிங்கறத அவர் சொல்லியே. அப்படி இருந்திருந்தா சொல்லியிருக்கணும்ல. நான் ஒண்ணு சொல்றேன், அப்ப ராஜீவ் காந்தியை விடுதலை புலிகள் கொன்றார்களா? இல்லைங்க. நாம வந்து பாருங்க, அவர் தேசிய தலைவர் சொல்லிட்டாரு. அதுக்கு மேல நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவரு துன்பியல் நிகழ்வுன்னு கடந்து. ஆமா. ஆனால் இங்கே தொடர்ந்து எமது இயக்கத்தின் மீது தொடர்ந்து பழிகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ்வாதிகள் பழியை போடுகிறார்கள். என்னைக்கு புலிகள் தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டார்கள் என்றால் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலையில் இல்ல. நீங்க வந்து நளினியை போய் சந்திச்சது யாரு? ஏன் சந்திச்சாங்க? ஏன் போய் சிறையில் போய் சந்திச்சாங்க? அதுல சூட்சுமம் இருக்கு. மிரட்டல பிரியங்கா காந்தி போய் நளினியை வந்து மிரட்டி உள்ளுக்குள்ளே பார்த்தது. பிரியங்கா காந்தி அன்னைக்கு வந்து ஒரு இதுலையும் கிடையாது, ஒரு சக்தியும் கிடையாது. சரிங்களா? ஆட்சியிலேயும் அதிகாரம் கிடையாது. ஆனால் அவர்களை போய் சந்திச்சுட்டு ஒரு மிரட்டிட்டு வந்திருக்காங்கல்ல நளினி போய். இல்ல இன்னொரு செய்தி இருக்கு, இதுக்குள்ளதான் நீங்க மூடி மறைக்கப்படுகிற செய்தி. நளினி அக்காவை பிரியங்கா காந்தி வேலூர் சிறையிலே சந்தித்ததற்கு பிறகு இறுதி யுத்தம் தீவிரப்படுத்தப்படுகிறது. நீங்கள் அந்த கோணத்தில் வர்றீங்க, அந்த கோணத்துக்கு நீங்கள் வர்றீங்க. ஆனால் நளினி அக்கா பின்னாடி இருந்து இயக்கியவர்கள் யார் என்பதை பிரியங்காவிடம் தெளிவுபட சொல்லிவிட்டார்கள். இவர்கள்
ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் பெருமக்கள் இந்தியாவில் இருக்கிறவர்கள் எந்த விதத்திலும் நம் மீது களங்கம் வந்து விடக்கூடாது என்பதை கவனம் செலுத்தி பிரியங்காவை மூளைச்சலவை செய்துதான் இந்த தேசிய தலைவர் ராஜீவ்காந்தியினுடைய மரணத்தை திசை திருப்பினார்கள். நான் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை நான் ஆதாரத்தோடு நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஆதாரம் இருக்குது, சில ஆதாரங்கள். ஜெயின் கமிஷன் ஏன் பல பேரை விசாரிக்கவில்லை என்பதற்கான குற்றச்சாட்டு இருக்கிறது. உள்துறை அமைச்சராக இருந்த சுப்பிரமணிய சுவாமியை ஏன் ஜெயின் கமிஷனில் நிறுத்தவில்லை என்கிற குற்றச்சாட்டும் இருக்கிறது. நாம் இதெல்லாம் பேசினால் உள்துறை அமைச்சர் கிடையாது, அமைச்சராக இருந்தார். இல்ல, உள்துறை அமைச்சர். சந்திரசேகரனுடைய ஆட்சியிலே உள்துறை அமைச்சராக இருந்தவர் அன்னைக்கு பிரதமர் சந்திரசேகர். இதெல்லாம் நம்ம விசாரிக்கணும். ஆனால் ஜெயின் கமிஷன் இதெல்லாம் விசாரிக்கல. நம்ம இல்ல இவர் போய் நின்று வந்திருக்காருங்க. சுப்பிரமணிய சாமி போய் ஜெயின் கமிஷன் நின்று வந்தார். இல்ல, என்ன சொன்னாரு? போயிட்டு வந்தார். அதுல போயிட்டு வந்தாரு. என்ன, ஆனால் எதையும் சொல்லல அப்படிங்கிறது மட்டும் ஒரு குற்றச்சாட்டு. ஏன் சொல்லல? இங்கதான் பின்னணி உடைக்கப்படணும். நாம் தொடர்ந்து பேசுகிறோம். ஆர்எஸ்எஸ் கும்பல் ராஜீவ்காந்தியை படுகொலை செய்துவிட்டு என் தமிழர்கள் மீது அப்பட்டமான ஒரு பொய் குற்றச்சாட்டினை சொல்லி இன்றைக்கு எமது இயக்கத்தினுடைய பெயரை, நற்பெயரை கெடுத்து இன்றைக்கு தமிழீழ தாயகத்தையும் அழித்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்றால் பார்ப்பனிய பேராதிக்கம். நீங்க அதை உணரணும். முதல்ல இது சாதாரணமானதல்ல. இது சாதாரணமா கடந்து போயிட முடியாது. நீங்க எனக்கு பெங்களூர் ரங்கநாத் நெருங்கிய நண்பரா இருந்தாரு. இப்ப இறந்துட்டார் அவர். சரிங்களா? அவர் இறக்குற வரைக்கும் எனக்கு நெருங்கிய நண்பர் தான். அது அவர்கிட்ட நான் பர்சனலாக நிறைய பேசியிருக்கேன். நிறைய என்னென்ன நடந்தது, எப்படி நடந்ததுலாம் சொல்லியிருக்கேன். அவரே சொல்லியிருக்காரு, ஆமாம் அவங்களாம் போய் என் முன்னாடியே தான் போய் ஃபோன் பேசினாங்க அப்படின்லாம் சொன்னார். இல்லை, இன்றைக்கு நான் பேச வேண்டிய விஷயத்திற்கு வந்துடுவோம். இன்னைக்கு தேசிய தலைவர் இறந்து விட்டார், அதுவுமே 18 இறந்துட்டாரு 2009ஆம் ஆண்டு என்று ஒரு அறிக்கையை எமது தாயகத்தினுடைய போர் மறவர்கள் விடுதலை புலிகளின் சார்பிலே மாவீரர் பணிமனை என்கிற பெயரில் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிக்கைக்குள் நாம் செல்லுகிற போது மிக அப்பட்டமாக திட்டமிட்டு அமைப்பு எமது பேர் இயக்கத்தை மீண்டும் 2 ஆண்டுகள் தடை செய்வதற்கான சூழ்ச்சிகளை செய்வதற்கு. ஏன்னா இப்போ ஒரு செய்தி இருக்கு, தேசிய தலைவர் இறந்து விட்டார் என்று செய்தி ஊடகங்கள் பரப்பிய போது அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் எதுன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம். நூற்றுக்கணக்கான மரங்கள் நடுசாலையில் வெட்டி வீழ்த்தப்பட்டது. எங்களெல்லாம் கைது செய்தார்கள். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தேசிய தலைவர் இறந்து விட்டார் என்றால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவாகும். அந்த கொந்தளிப்பின் ஊடாக பல வன்முறைகள் தொடரும். அந்த வன்முறையின் மூலமாக நாம் ஒரு சித்து விளையாட்டை விளையாடி விடலாம் தமிழ்நாட்டில் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஆர்எஸ்எஸோடு கைகோர்த்த உளவு அமைப்பான ரா அமைப்பும் ஐபி என்கிற அமைப்பும் தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு தேசிய தலைவர் அன்னைக்கு இறந்துட்டாருன்னு சொல்லி முதல் நாள் எல்லா தொலைக்காட்சியிலையும் ஸ்க்ரோல் ஓடுது. எத்தனாம் தேதி முடிச்சாங்க? அதுக்கு அடுத்த நாள் படத்தை காமிக்கிறாங்க. இருங்க, நான் சொல்றேன். இல்லைங்க, நான் சொல்றேங்க, சென்னையில அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அதான் சொல்றேன். 15ஆம் தேதி அது தேசிய தலைவர் இல்ல உயிரோட இருக்கார், நலமுடன் இருக்காருன்னு சொன்னது யாரு? மக்கள் தொலைக்காட்சியில் முதல்ல சொன்னது யாரு? நெடுமாறன் ஐயா. அந்த கருணாநிதியே அந்த காலகட்டத்தில் அச்சப்பட்டு கொண்டிருந்தார். எங்க தேசிய தலைவர் இறந்துட்டாருன்னா இங்க தமிழ்நாட்டில் பெரிய கொந்தளிப்பு நடக்குமோ அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருந்த சூழலை அந்த சூழலை மொத்தமாக ஒண்ணும் இல்லாம பண்ணது நெடுமாறன் ஐயா தான். ஏன்னா இருக்காருன்னு சொன்ன உடனே மக்கள் சரி அவரு ஓரளவுக்கு சொன்னா உண்மை இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அவங்க எந்த இதுவுமே பண்ணாம ஒரு சுப்பிரமணிய சாமி அப்புறம் கிண்டல் பண்றானுங்க. தேசிய தலைவர் இறந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு, பிரபாகரன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு சைக்கிளையும் கூட யாரும் அடிக்கலையா அப்படின்னு இன்னைக்கு அவன் சொல்லிட்டு இருக்கான்ல. இல்ல, அந்த இடத்துக்கு தான் நான் வர்றேன். 2009ஆம் ஆண்டு மே திங்கள் 16ஆம் நாளை நந்தி கடற்கரையில் சுட்டு வீழ்த்தப்பட்டார் என்று செய்தி ஊடகங்கள் பரப்பியது. 16ஆம் தேதி நந்தி கடற்கரையிலிருந்து அவரது உடலை வெளிக்கொண்டு வந்ததாக புகைப்பட ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டது. 17இல் இறுதி யுத்தம் முடிந்தது என்று சிங்கள பேரினவாத அரசு அறிவித்தது. இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற இந்த செய்தி, புலிகளுடைய பணிமனை என்கிற பெயரிலே வெளியிடப்பட்டிருக்கிற இந்த செய்தியில் மே 18இல் தேசிய தலைவர் இறந்து விட்டார் என்கிற முன்னுக்கு பிறன் முரணான தகவல்களை இன்றைக்கு கசிய விட்டிருக்கிறது. நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். 17ஆம் தேதி நந்தி கடற்கரையில் கண்டெடுக்கப்பட்ட உடல் 18ஆம் தேதி தான் இறந்தார் என்று இன்றைக்கு பூர்வாங்க அறிவிப்பை நாங்கள் அறிவிக்கிறோம் என்கிற புலிகளுடைய மாற்று பெயரில், அதுவும் பணிமனை என்கிற பெயரில் இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டு இன்றைக்கு திட்டமிட்டு காயை நகர்த்துகிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பே நான் ஒரு வலையொலித்தளத்தில் சொன்னேன், தேசிய தலைவர் நலமுடன் இருக்கிறார் என்று நான் சொன்னேன். எங்கே இருக்கிறார் என்று எதிர்கேள்விகள் எழுப்பப்பட்டன. நான் சொன்னேன், தென்னாப்பிரிக்கா அவனுடைய
மிக முக்கிய ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் பத்திரமாக இருக்கிறார் என்று நான் அன்றைக்கு பேசினேன். உடனடியாக என் மீது சில பேர் சேரை வாற்றி வீசினார்கள். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா நெடுமாறன் அறிவித்தார்கள், ஐயா காசி ஆனந்தன் அறிவித்தார்கள். அறிவித்ததற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய சூழலில் இந்த ஆண்டு பொட்டு அம்மான் உயிரோடு வருவார், உரையாற்ற காத்திருக்கிறார் என்றெல்லாம் செய்திகள் ஊடகங்கள் பரப்பியது. அதற்கும் கூட முற்றுப்புள்ளி வைத்தார் ஐயா நெடுமாறன். இல்லை, இந்த ஆண்டு எந்த விதத்திலும் எந்த தலைவர்களும் வந்து முகம் காட்ட விரும்பவில்லை என்று ஐயா நெடுமாறன் ஒரு அறிக்கையை, நீண்ட அறிக்கையை தமிழர்களுக்கு மத்தியில் வெளியிட்டார். வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக ஈழத்தாயகத்தோடு இன்றும் தொடர்பில் இருக்கிறவர், ஈழ போராளிகளோடு தொடர்பில் இருக்கிறவர். அண்மையிலே அவர் ஜெனீவாவிற்கு தொடர்பு கொண்டு சில விஷயங்களை பேசுகிற போது கூட ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிலே வந்து தேசிய தலைவர் நலமுடன் இருக்கிறார் என்கிற செய்தியை நான் அறிவிக்கிறேன் என்று அவர் சொன்னதற்கு பிறகும் கூட ஐயா காசி ஆனந்தன் சொன்னார்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், காலம் கசிந்திருக்கிறது, இந்திய நடுவண் அரசிடம் நாம் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறோம், ஐநா சபையிலே நாம் நமக்கான விடுதலையை தொடர்ந்து அங்கே அரசியல் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இந்திய நடுவண் அரசு கொஞ்சம் இசைந்து வருமையானால் நிச்சயமாக நாம் ஒரு முழுமையான அறிவிப்பை வெளியிட்டு விடலாம், தேசிய தலைவரை முகம் காட்டலாம் என்று கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் இந்த மக்களுக்கு பேசினார். உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இறந்து விட்டார் என்று சொல்லுகிறவர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லுகிறார்கள் என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஒன்று. 2வது, நீங்கள் திருப்பி கேட்கலாம், இருக்கிறார் என்கிற ஆதாரத்தை நீங்கள் சொல்ல முடியுமா என்று என்னிடத்திலே கேள்விகளை கேட்பீர்கள். நான் சொல்லுகிறேன், தொடர்ச்சியாக தமிழீழ தாயகத்தில் நடைபெற்ற பொருளாதார சீரழிவுகளுக்கு காரணம் தேசிய தலைவர். இன்றைக்கு ஐநா மன்றத்தில் ஓங்கி உயர்ந்த குரல் 6 மாதங்களுக்கு ஒரு முறை கூட்டப்படுகிற கூட்டத்தில் அரசியல் நகர்வை, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆயுத வழி போராட்டத்தை நாங்கள் மௌனித்திருக்கிறோம், அரசியல் வழி போராட்டத்தை கையில் எடுக்கிறோம் என்று சொல்லிதான் 15 ஆண்டுகளாக எமது தேசிய தலைவருடைய வழிகாட்டலின்படி யாரை ஐநா சபைக்கு அழைக்க வேண்டும், யாரை அழைத்தால் ஐநா சபையிலே நமக்காக உரையாற்றுவார்கள் என்றெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அந்த பட்டியலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மிக முக்கிய தலைவர்கள் போய் உரையாற்றி விட்டு வந்திருக்கிறார்கள் என்பது நீங்கள் அறிவீர்கள். இன்றைய காலகட்டத்தில் நான் இப்பொழுது சொல்கிறேன், எனக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையில் வருகிற நவம்பர் 26 அல்லது 27 மதிப்புமிகு பொட்டு அம்மான் அவர்கள் உலக மக்களிடத்திலே தோன்றி சில உண்மைகளை பேச இருக்கிறார் என்கிற செய்தியை தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற எமது தாயக விடுதலை புலிகளுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் எம்மிடத்திலே தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். சரி, இப்போ சரி, பொட்டு அம்மான் வர்றாருன்னு சொல்கிறீங்க, வந்தால் மகிழ்ச்சி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற இது வந்து இப்போ வந்து தேசிய தலைவரோட வழிகாட்டுதலில் அவரோட இதில் தான் வந்து இன்றைக்கி வந்து ஜெனீவாவில் இன்றைக்கி வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஜெனீவாவில் ஐநா சபையில் அந்த மக்கள் மனித உரிமை சபையில் போய் பேசக்கூடிய அந்த முக்கியமான நபர்கள் என்னோட தொடர்பில் இருக்காங்க. இன்றைக்கு அதில் முக்கியமான நபர் ஒரு அரசு வந்து கைது பண்ணியிருக்கு, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சரிங்களா? அவரோட பெயரை வெளியிட விரும்பல. அங்கே யார் யார் போகிறாங்களோ மனித உரிமை அவைக்கு போய் பேசுகிற ஆட்களில் முக்கியமான ஆட்களில் என்னை அழைச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் வர்றீங்களான்னு கேட்டாங்க, நான் வரலேன்ட்டேன். ஆனால் இங்கேருந்து சிலர்லாம் போனாங்க, போய் பேசிட்டு வந்தாங்க. அது என்ன மாதிரி இது முடிவுக்கு வரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஐநா சபையோட நடவடிக்கையில் 2008 அங்கே நடந்த மனித உரிமை அமையில் நாங்கள் ஒரு அறிக்கை நான் சமர்ப்பிச்சிருக்கேன். இன்னும் அந்த அறிக்கை வந்து ஐநாவோட வெப்சைட்டில் இருக்குது, சரிங்களா? அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு என்ஜிஓங்கிற வகையில் போய் பேசிட்டு வரலாம். அதில் நம்ம அன்புமணியோட வகையில் அவங்களோட சௌமியா இருக்காங்க பாருங்கள், அந்த இதுலேயும் அவங்க போய் அவங்களோட ஆட்கள் போய் பேசிட்டு வந்தாங்க, அதுவும் எனக்கு தெரியும். அதில் யார் யார் கூப்பிட்றாங்கன்னு தெரியும். இப்போ அவர்களிடத்துல நேரடியாக எனக்கு இது தொடர்பு இருக்குது. அங்கே ஜெனீவாவில் போய் பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே எனக்கு வந்து தொடர்பில் இருக்கவங்க தான், ஒன்றும் தொடர்பு இல்லாத ஆட்கள் கிடையாது. அந்த ஆட்களை வந்து நீங்கள் வந்து தேசிய தலைவரோட வழிகாட்டுதல் சொல்கிறீங்களே, எனக்கு இது வரைக்கும் அவங்க யாருமே ஒன்றும் சொல்லலையே, அவங்களோட தொடர்பில் தான் இருக்கிறேன் நான். நீங்கள் யாரும் எவரிடமும் எல்லா உண்மைகளையும் பேசாமல் இருப்பவர்களே புலிகள். நீங்க சும்மா நீங்க போற போக்குல நீங்க வந்து சொல்லாதீங்க. நீங்க அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து இல்ல. நான் சௌமியா வந்து ஐநா சபையில போய் பேசுறாங்கன்னா புலிகளோடு நெருங்கிய தொடர்புல இருந்தவங்களா? இல்ல அவங்கள யாரு அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது உங்களுக்கு தெரியுமா? இல்ல சௌமியா இல்லைங்க, எனக்கு சொல்றேங்க. கௌதமன் போனாரு, கௌதமன் யார் கூப்பிட்டு போனாரு எனக்கு தெரியும். மே 17 இயக்கத்தோட திருமுருகன் போயிட்டு வந்தாரு, திருமுருகன் யார் கூப்பிட்டு வந்தாருன்னு தெரியும்.
சௌமியா குரூப்பை யாரு கூப்பிட்டாரு எனக்கு தெரியும். ஒரு குரூப் சரிங்களா, எல்லாருமே ஒருத்தரே பண்ணல, வெவ்வேறு குரூப்புகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப்போட சேர்ந்துகிட்டு இவங்க அவங்க எல்லாம் போய் பண்ணிட்டு வந்தாங்க. இல்ல இதை தவிர இவங்க அழைக்காதவங்களும் ஜெனீவால போய் பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் எனக்கு தெரியும் சரிங்களா. அவர்களையும் தெரியும். அவர்களும் வந்து யாரையும் வந்து இது வந்து உறுதிப்படுத்தவே கிடையாது. இது வந்து தேசிய தலைவர் சொல்லிதான் நாங்க பண்றோன்னு கிடையாது. அவர்கள் வந்து ஈழத்தமிழர்கள் உண்மையான உணர்வோட எப்படியாவது ஒரு ஈழத்தை அடைய வேண்டும், ஈழத்தில் நம்ம வந்து அந்த இது இது நடந்தது, படுகொலை நடந்ததுங்கிறத நம்ம நிரூபிக்க வேணும் அப்படிங்கிறதுல இதில் தான் காலையில் நகர்த்திட்டு போயிருக்காங்க. நான் ஐநா சபையோட அந்த மூவர் குழுவோட அறிக்கையை நான் புத்தகமாக போட்டிருக்கேன். 300-400 பக்க புத்தகம் அனைவரும் கூட கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஆமாம், அந்த புத்தகத்தை நான் போட்டேன். ஸோ அதனால அந்த ஐநாவோட இதில் வந்து நீங்கள் வந்து அவர் தேசிய தலைவர் வழிகாட்டுறார் அப்படின்னு சொல்றது வந்து நான் ஏற்க முடியாது. ஏன்னா அவர்கள் எல்லாருமே ஈழத்தமிழர்களுக்காக அங்கே நடந்தது இனப்படுகொலைன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக அத்தனை போய் அவங்க பண்ணவங்க தான் சரிங்களா. ஏன்னா என்னை அழைச்சவங்க தான் அவங்க. அண்ணா நீங்கள் வர்றீங்களான்னு எனக்கு கேட்டாங்க. அவர்கள் மட்டுமில்ல, பல நாடுகள்ல இருந்து எனக்கு வந்து தொடர்புகள் இருக்குது. இன்னுமே இப்பவும் தொடர்புகள் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த அறிக்கை நீங்கள் சொல்றீங்களா, இப்போ வந்து பணிமனை அறிக்கையும் கூட எனக்கு வந்து நேரடியாக சுவிஸ்லேருந்து வந்த அறிக்கை தான் சரிங்களா. அதோட நம்பரும் கூட இருக்கு, என்கிட்ட இருக்குது. நான் யாருக்கு வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். எனக்கே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நேரடியாக எங்களுக்கு தொடர்பு இருக்கு, உங்களுக்கு மட்டுமே தொடர்பு இருக்கு அல்லது இவங்க சொல்றதுதான் தொடர்பு இருக்குங்கிறத நாங்கள் வந்து இது பண்ண முடியாது. அதுபோல் நீங்க வந்து ஒரு கற்பனையான இதை வந்து நீங்க தேசிய தலைவர் வழிகாணிக்கிறாரு, இது பண்றாரு அப்படிங்கிறத நினைக்காதீங்க. ஈழத்தமிழர் ஒவ்வொன்றுக்கும் உணர்வு இருக்குது. அவன் எப்படியாவது தேசிய தலைவர் என்ன நினைச்சாரோ அதை அடையிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் பண்ணி கொண்டிருக்காங்களோ ஒழிய தேசிய தலைவர் இருந்தால் மட்டுமே இது நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. தேசிய தலைவர் அவர் வந்து அவரோட அறிக்கையிலே ஒவ்வொரு மாவீரர் தினத்தில் அறிக்கையிலும் சொல்லிட்டு போயிருக்காரு, அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும், இளைய தலைமுறை வரணும் அப்படின்னு 2008 மாவீரர் தின அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டே போயிட்டார் சரிங்களா. அந்த வகையில் அது மட்டும் இல்லை, பல போராளிகள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட வந்து போராடினவங்க. நம்மளை மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு வாய்ச்சாவடால் விடுற ஆளு கிடையாது. அவங்கெல்லாம் துப்பாக்கி ஏந்தி போராடி இன்னைக்கு வெளிநாட்டில் போய் இருக்காங்க. பல பேர் போராளிகள் இருக்காங்க. அந்த போராளிகள் வந்து சொல்றதை தான் நாங்கள் சொல்றோம் சரிங்களா. அவங்க சொல்ற அந்த சூழல், அவங்க சொல்ற இப்படி இருந்தது, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. நீங்க இன்னொரு சொல்றீங்க தேசிய தலைவர் வந்து ஒரே நிமிடம் நீங்க வந்து தேசிய தலைவர் வந்து ஆயுதம் தூக்கி போராட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மௌனிச்சிட்டார்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க அப்படின்னீங்க. ராம் என்கிற போராளியும் நகுலன் என்கிற போராளியும் 2009 பின்னர் நம்ம தமிழா பாண்டியனை கூட்டிட்டு போய் நாங்கள் வந்து ஆயுதம் அமைச்சிருக்கான்னு காமிச்சாங்கன்னு சொல்லி அவரே வந்து பத்திரிகையில் எழுதியிருக்காரு. அவர் எல்லா செய்தியும் சொல்லிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்போ அவங்க ஆயுதம் தூக்கி நீங்க சொல்றீங்களே. நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியும் சொல்றேன். நீங்க தான் சொல்றீங்க இறுதி யுத்தத்தில் சமகால போராளிகள் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற சில தகவலின் அடிப்படையில் வந்து தலைவர் இறந்திருக்கலாம் அப்படித்தான் பேசுகிறாங்களே. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த போராளிகள் குழுக்கள் அன்றைக்கு தேசிய தலைவரை பாதுகாத்தவர்கள் தப்பித்து வெளிநாடுகளுக்கு செல்லுகிறார்கள் என்கிற அனுமதியை யார் கொடுத்தது? ஒன்று. ரெண்டாவது, இவர்கள் போய் அங்கே உட்கார்ந்து இறுதி கட்டத்தில் தேசிய தலைவரை நாங்கள் கண்ணார பார்த்தோம், நாங்கள் அவரை சுட்டு வீழ்த்தும் போது பக்கத்தில் தான் நின்றோம் என்று எவராவது இதுவரை பறைசாற்றி பேசியிருக்காங்க? இல்ல நீங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், கற்பனைவாதத்திலேயே தேசிய கற்பனைவாதம் கிடையாதுங்க. அப்புறம் 15 ஆண்டுகள் நாங்க காத்திருந்தோம் சரிங்களா. 15 ஆண்டுகள் காத்திருந்து அதற்கான தரவுகள் வந்து யாரெல்லாம் உண்மையில இருந்தாங்க அவங்க எல்லாம் சொல்ற மொழிய நாங்க வந்து அங்க இருந்து பார்த்தவங்க யாருமே கிடையாது. 1989 தேசிய தலைவர் தமிழீழ தாயகத்தில் வீரமரணம் அடைந்தார் என்று தமிழ்நாட்டு பத்திரிகைகளும் ஏடுகளும் எழுதின. இல்லைங்க, அது வந்து இது நடந்தது 3 முறை நடந்திருக்கு. அந்த மாதிரி 3 முறை வந்து இறந்து விட்டார்னு சொல்லி மறுபடியும் திரும்பி வந்தார். 89க்கு பிறகு 96 தான் தேசிய தலைவர் வந்து புகைப்படங்களாக முகம் காட்டினார். 2004 தான் உலக பத்திரிகையாளர்களை சந்தித்தார். இது உங்களுக்கு நினைவு இருக்கும்? இல்ல, அதெல்லாம் நடந்ததுங்க. இருங்க, 89 2004 வரை கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் அவருடைய முகத்தை படங்களாகத்தான் நாம் பார்த்து பழகினோமே ஒழிய நேரில் அவர் மாவீரர் நாள் உரைக்கு கூட நம்ம நேரில் பார்த்ததில்லை. பேசுவார். அந்த அடிப்படையில் தான் நாம் தேசிய தலைவர் நலமுடன் இருக்கிறார், போராட்டங்கள் அந்த மாதிரி அவரோட இருந்த போராளிகள் இன்னைக்கு சொல்றதான் சொல்றேன் நான் சரிங்களா. இருங்க, நான் வந்து அவரோட இருந்தவங்க அவருடன் இருந்தவர்கள் எப்படி தப்பித்தார்கள்?
இவர் மட்டும் எப்படி செத்தாரு? அதான் இப்ப நீங்க அது தெரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து 2000 இறுதிக்கட்ட போருக்கு முன்பு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து தேசிய தலைவர் அவங்களுக்கு சொல்லிட்டாரு, அவங்கவங்க இங்க உங்களுடைய நிலைமை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதாக அந்த போராளி சொல்றாங்க. அந்த போராளிகள் சிலர் வந்து பணம் குடித்து தப்பித்தவர்கள் இருக்காங்க, சரிங்களா? இலங்கை ராணுவத்தில் பணத்தை கொடுத்து தப்பிச்சவங்களும் இருக்காங்க, போட்ல ஏறி தப்பிச்சவங்க இருக்காங்க. எங்கிட்டயே வந்து சில போராளிகள் வந்திருக்காங்க. 2009 வந்த போராளிகள் இருக்காங்க. அவர்கள் வந்து இன்னைக்கு இங்க இருக்காங்களா வெளிநாடு போயிட்டாங்களான்னு தெரியாது. அது போல 2009 மிக முக்கியமான சில ஆட்களே வந்து 2000 அவங்க சிறைப்பட்டு 1 வருடம் அல்லது 2 வருடம் கழிச்சு மறுபடியும் வந்தவங்க இருக்காங்க, சரிங்களா? மறுபடியும் வந்து போனவங்க இருக்காங்க, வெளிநாட்டுக்கு போனவங்க. நீங்க அவங்க எப்படி தப்பிச்சு போனாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து முதல்ல சொல்லப்பட்டது, ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது, இந்த மாதிரி வந்து அவர்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இல்லை எந்த ஒரு போராளியும் தேசிய தலைவனை கடந்து விட்டு கடக்க மாட்டார்கள். அதை நீங்க முதல்ல உணரணும். எல்லாம் சத்தியப்பிரமாணம், தலைவன் செத்தால் நாங்களும் சாவோம் என்கிற இல்லைங்க. அப்படி இருந்த மகத்தான குழுக்கள் இருக்குங்க, அதுல எல்லாம் எந்த இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவர்கள் வந்து இறுதியாக நீங்கள் வந்து அவங்கவங்க நீங்க பாத்துக்குங்க, உங்களுடைய இதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கட்டளை வந்த உடனே தான், அதற்கு பின்னர் தான் இதாச்சு. அதற்கு பின்னர் நீங்க அந்த போர் முடிஞ்ச பின்னாடி வந்த ஆட்கள் இருக்காங்க. நான் சொல்றேன், போர் முடிஞ்ச பின்னாடியும் இன்னைக்கு இருக்காங்க, இன்னைக்கு உயிரோட இருக்காங்க. நான் அவர்களோட வேணா உங்களை பேச வைக்கிறேன், நான் நீங்க நேரடியா பேசி பாருங்க. ஆமா, இன்னைக்கு வந்து நெடுமாறன் என்ன சொல்றாருன்னா, தேசிய தலைவர் இருக்காரு, துவாரகாங்கிற பெண் என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வந்து எனக்கு சொன்னது அவங்க சொந்தக்காரர் சொன்னது, அவங்க சொன்னதான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அவர் வந்து நேரடியாக ஆம் இருக்காருன்னு இன்னைக்கு வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. கேட்டா எனக்கு அவர்கள் சொந்தங்கள் சொல்லுச்சு, அவர் வரும்போது வருவார் இப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்களோ ஒழிய திரும்பி திரும்பி இந்த மாதிரி சொல்லி மறுபடியும் மக்களை வந்து காயடித்துக் கொண்டு அவர்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாம நீங்க பண்றீங்க. மறுபடியும் காயடிப்பது இல்ல, மக்களை அடுத்த சக்திக்கு அழைத்து செல்வதற்கு தலைவன் வர இருக்கிறார், நாமும் தயாராக இருக்க வேண்டும் என்று மக்களை தயார்படுத்துகிற வேலையை தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே நீங்க என்னங்க, அதை விட தயார் பண்ணுங்க, நீங்க மக்களை தயார் பண்ணுங்க. நீங்க வந்து வருவாருன்னு சொல்லிட்டு இருக்கறனால அங்க வந்து காத்து கொண்டு இருக்காங்க மக்கள். வந்துட்டாருன்னா உடனே அது போராட்டத்திலே இருக்காங்க. சரி, இறந்துட்டாருன்னு சொல்ற நீங்க இன்னமே ஆயத்தப்படுத்தி இந்த களத்தை புதிதாக உருவாக்க வேண்டியது தானே, ஏன் அதை செய்யல? ஆமா, இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வருவாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மக்களை குழப்பி விட்டுட்டே இருக்கிற நிலைமை தான் நீங்க பண்றீங்க. 2009 இதுவரை விடுதலை புலிகள் பூர்வாங்க அறிக்கை 3 வந்திருக்கிறது. இறுதியாக இப்பொழுது ஒன்று வந்தது. சீமான் விஷயத்தில் புலிகள் தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்தார்கள். வேற எந்த அறிக்கையும் நாங்கள் நம்ப தயாரா இல்லை. புலிகள் 2009 இதுவரை 3 அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், அந்த விடுதலை புலிகள் அமைப்பு 3 முறை அறிக்கை வெளியிட்ட அந்த அமைப்பு ஏன் தேசிய தலைவர் இறந்து விட்டார் என்று அறிக்கை கொடுத்தார்? இல்ல, அந்த அறிக்கை கொடுத்தவங்க யாருன்னு சொல்லுங்க. யாரு அந்த அறிக்கை கொடுத்தவங்க? யாருங்க? பூர்வாங்க அறிக்கை தான். எனக்கு அந்த நீங்க சொல்ற சில அறிக்கைகள் நானே பார்த்திருக்கேன், எங்கூட பேசியிருக்காங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. அவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து லண்டன்லயும், சிலர் வந்து ஜெர்மன்லயும், சிலர் வந்து பிரான்ஸ்லயும் இருந்துட்டு தான் இருக்காங்க, சுவிஸ்ல இருக்காங்க. புலிகள் எப்போதுமே தேசிய தலைவரை புகழ மாட்டார்கள். நீங்க இன்னைக்கு வந்திருக்கிற அறிக்கையை பார்த்தீங்கன்னா அதிபயங்கரமா புகழ்ந்து வெளியிட்டிருக்காங்க. 1. 2வது இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். புலிகள் அமைப்பில் துணை கிளைகள் எதுவும் இல்லை. விடுதலை புலிகள் அமைப்பு அவ்வளோதான். அதில் துணை அமைப்புகள் எதுவும் இதுவரை தேசிய தலைவரால் அங்கீகரிக்கப்படவில்லை. தமிழ் தேசிய மீட்சிப்படை என்பதை கூட தேசிய தலைவர் உருவாக்கும் போது தமிழீழ தாயகத்தில் இது தமிழ்நாட்டுக்கான அமைப்பு, இது தமிழீழத்திற்கான அமைப்பு இல்லை என்றுதான் நான் முத்துக்குமார் இடத்திலே தெளிவாக வரையறுத்து சொல்லி இது தமிழ்நாட்டில் போராடக்கூடிய இயக்கம் என்று அறிவித்தார்கள். இன்றைக்கு நாம் பணிமனை என்கிற பெயரில் ஒரு அமைப்பை ஒருவர் வந்து கையெழுத்து போட்டு உருவாக்கி அவர் வெளியிடுகிற செய்தியை அடிப்படையில் வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் இது வந்து நீங்க சொல்ற மாதிரியே அவங்களோட லெட்டர் பேடை அவங்களோட இது பண்றதுக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய இது கிடையாது. நான் ஒரு எளிய பையனும் கூட, ஒரு போட்டோஷாப் தெரிஞ்ச பையனும் கூட என்ன வேணாலும் தயாரிக்கலாம். அந்த மாதிரி வந்தா நீங்க நம்பிடுவீங்களா? இல்ல, மெத்த பணிவன்போடு நான் உலக தமிழர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். மீண்டும் மீண்டும் எமது தேசிய தலைவனை கொச்சைப்படுத்துகிற விதத்தில் தொடர்ந்து இது போன்ற கடிதங்கள் நீங்க தான் தயவு செய்து, நான் சொல்றேன், நீங்க வந்து மறுபடியும் இருக்காருன்னு சொல்லி நம்ம 14 கோடி தமிழர்களையும் கொச்சைப்படுத்துறது மட்டும் இல்ல, அடுத்த கட்டத்தை நகர விடாம பண்ணி கொண்டிருக்கீங்க. அவருக்கு முக்கியமான நீங்க சொல்றதுல ஏதாவது அடிப்படையில ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்றதுக்கு எல்லாருமே ரெடிங்க. 14 கோடி தமிழர்கள் ரெடியா இருக்காங்க. ஆனால் அடிப்படையே இல்லாம ஏதோ ஒரு இதுல வந்து நீங்க வந்து ஒரு கற்பனை வளத்துல, அதாவது இந்த காய்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாம பண்றதுல நீங்க மிக முக்கியமான இறந்து விட்டார் என்பதை கற்பனை வளம் தானே.
இல்ல இல்ல நான் சொல்றது வந்து நான் கேக்குறது ஏனுங்க அதுக்கு ஒரு தரவுகள் இருக்குங்க. என்ன தரவுகள்? அப்ப அத்தனை பேர் சொல்றாங்கல்லங்க. சொல்றது கூட இருந்த அத்தனை போராளிகள் பல போராளிகள் செத்துருக்கணுமே, அவன் எப்படி வந்து சொல்ல முடியும்? இல்லைங்க, கூட இருந்த சிலர் எல்லாம் வந்திருக்காங்க வெளிய. தலைவர் இறந்திருந்தால் கூட இருந்தவர்கள் செத்து. அப்படி இல்லைங்க, பல பேர் வெளிய வந்திருக்காங்க. வெளியில வந்தவங்களுக்கு எப்படி தெரியும் அவர் செத்துட்டாருன்னு? ஏனுங்க அங்க நடந்த நிகழ்ச்சியில என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அங்க சூழல் என்னன்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில நீங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து அவர்கள் வந்து சொல்றது இருக்காருன்னு சொல்றது வந்து இப்ப எங்கிட்ட ஒரு தங்க பேனா நான் வச்சிருக்கேன்னா சரி காமிங்க, நான் தங்க பேனா இருந்தா காமிச்சிட்டு போறேன். சரி, இல்லாத ஒண்ண வந்து தங்க பேனா வச்சிருக்கேன், வைர பேனா வச்சிருக்கேன், ஏதோ ஒரு பேனா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல நீங்க நான் எங்க கொஞ்சம் காமிங்கன்னு நான் கேட்கறேன். சரி, நீங்க வந்து அதை காமிக்கலைன்னா எப்படி நம்ப முடியும்? எதே இல்லாம எப்படி நீங்க பேசுவீங்க? நாங்க ராசதந்திரம் சொல்றோம். இப்ப நீங்க வந்து பேனாவை உதாரணம் காட்டுனீங்க. இந்த கைபேசி இருக்கு, இந்த கைபேசி வந்து இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கைபேசி இல்லை, ஆனா நான் பயன்படுத்தி பேசியிருக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ அது பயன்படுத்த பேசியது காமிங்கிறோம், வேற ஒண்ணுமே இல்லை. நாங்க காணாம போச்சு எப்படி காட்டுறது? இதுதான் நீங்க வைக்கிற வாதம். ஒரே ஒரு செய்தி தான், தேசிய தலைவர் நலமுடன் வளமுடன் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்களை 1000 முறை எங்களால் காட்ட முடியும். காலம் பொறுத்திருக்கு. ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். இது தலைமுறை இயக்கமாக தமிழீழ தாயகத்தில் காட்டுக்குள் இருந்து போராடிய ஒரு மாபெரும் இராணுவ படை. உடனடியாக நம்மளுடைய தேசிய தலைவர் வந்து நான் நலமுடன் இருக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லி நீங்க வந்து மக்களை வந்து திரும்ப அடுத்த கட்டத்தை நோக்கி நகராம பண்றதுக்கான அத்தனை முயற்சிகள் பண்ணாதீங்க. இன்னைக்கு வந்து அவருடைய இறந்து விட்டார் என்று சொல்லி இந்த மக்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல முடியாமல் தலைவனே இறந்துட்டாயா, என்னமே நம்ம என்னையா பண்ண போறோம்ங்கிற முடிவுக்கு கொண்டு வர்றதே நீங்க தான். கிடையாது என்ன நீங்க அந்த மாதிரி ஒரு முடிவு தெரிஞ்சதுன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி அடுத்தவன் வருவான், எழுச்சி வரும். சரி, சரிங்களா? அதை வரவிடாம தலைவர் வந்துருவாரு பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தலைவர் மட்டும் பாத்துக்கிட்டோம். இல்லைன்னு சொல்றவங்க களத்தை தொடங்குங்க. யார் வேண்டாம்னா தலைவர் வந்து உங்களை வழிமறிக்க போறாரு, அவர் தான் உயிருடன் இல்லை. நீங்க தானே இடையில வந்து நீங்க இருக்காருன்னு சொல்லி குழப்பம் பண்றீங்களா? இருக்கிறாருன்னு நாங்க சொல்றோம். தஞ்சாவூர்ல போய் கூட்டம் போட்டு அத்தனை பத்திரிகையாளர் வச்சு நீங்க சொல்றீங்க இருக்காருன்னு சொல்றீங்க. நீங்க ஒவ்வொரு கூட்டத்திலயும் ஒவ்வொரு காணொலியிலும் நீங்க பேசுறீங்க. அப்புறம் எப்படி திரும்பி நம்ம சொல்றது? இருக்கிறாருன்னு சொல்லும் போது உலகம் முழுக்க இருந்த தமிழர்களுடைய புத்துணர்ச்சி பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னு சொன்னா யாராவதும் முகம் ஐயோ இல்லையே அப்படின்னு வாடி போன வரலாறுகள் உண்டா? நீங்களே சந்தோஷமா? இல்ல அதெல்லாம் கிடையாது. யார் சந்தோஷம் எல்லாம் கிடையாதுங்க. வாடி போய் அடுத்தது வந்து அடுத்த கடத்தை நோக்கி எப்படி நகரணும் அப்படின்னு நம்ம சிந்திப்பாடு. 15 வருஷமா சிந்திச்சுட்டு இருக்கீங்களா? 15 வருஷம் இல்ல, நீங்க 15 வருஷமா பொய் சொல்லி வந்து நகர விடாம பண்ணி கொண்டு இருக்கீங்க. அப்ப நீங்க உண்மையை சொல்லிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க, அங்க நடந்ததை சொல்றாங்க, அங்க இருந்த போராளிகள் சொல்றதை சொல்றாங்க. போராளிகள் சொல்லுவதை நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆமா, பின்ன அதுக்கு மேல உங்களுக்கு என்ன நம்பிக்கை வேணும்? எந்த போராளிகிட்ட கேக்குறீங்கன்னா களத்தை விட்டு ஓடி போன போராளிகிட்ட கருத்து கேட்டு. எனக்கு உயிரோட இருக்கிற போராளிகிட்ட தான் கேட்க முடியும், நீங்க செத்து போன போராளிகிட்ட போய் கேட்க முடியுமா? இப்ப நீங்க உங்க வாயிலிருந்தே வந்துச்சு. என்ன சொன்னீங்க? ஐயா நெடுமாறன் தேசிய தலைவருடைய நெருங்கிய உறவுகள் சொன்னதின் அடிப்படையில் வந்து நான் இந்த தகவலை சொல்லுகிறேன் என்று ஐயா தெளிவாக பதிவு சொன்னார். நீங்க யார சொல்றீங்க? நான் கூட இருந்த போராளிகள் போனவர்கள் சொன்னதை பற்றி பேசுகிறேன். அது மட்டும் இல்ல, நான் வந்து அவருடைய உறவினர் சொல்லக்கூடிய மனோகரன், சொந்த அண்ணன், சொந்த ரத்த உறவு அண்ணன், அவருடைய மகன் கார்த்திக் மனோகரன் சொல்றாரு. சரிங்களா? இருங்க, அவரோட ஒரு உறவு வேணும். அது இல்லாம அவருடைய சகோதரிகள் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் இந்தியால இருக்காங்க, சென்னையிலேயே ஒருத்தர் இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து கனடால இருக்காங்க. அவர்களும் அவருக்கு வந்து உறுதுணையா இருக்காங்க. சரிங்களா? இருங்க, இத்தனை பேர் இருக்கும்போது நீங்க வந்து எந்த உறவினர் சொன்னது? 1998லேயே நீங்கள் சொல்லுகிற கார்த்திக் மனோகரன் குடும்பம் ஈழத்தை விட்டு வெளியேறியது. எப்போ? 98லேயே. சரிங்களா? 89லேயே தேசிய தலைவருடைய சகோதரிகள் ஈழத்தாயகத்தை விட்டு வெளியேறினார். ஆமா, தொடர்பும் தேசிய தலைவருடைய குடும்பம், தேசிய தலைவருடைய உறவுகள் யார்கிட்ட திரும்ப நெருங்கிய தொடர்புல இருந்தாங்க? அந்நியார் மதிவதனியினுடைய குடும்பத்தோடு தான் நெருங்கிய தொடர்பில் இருந்தார்கள். காரணம் என்னன்னா, தேசிய தலைவர் குடும்ப உறவுகளை கவனிக்க நேரம் இல்லாமல் களத்தை மட்டுமே கவனித்தார். குடும்பத்தில் இருப்பவர்கள் குடும்ப சூழல் கருதி ஆங்காங்கே அவருடைய உறவுகளுக்கு பேசி கொண்டிருந்தார்கள். எப்போதுமே அந்நியார் என்ன செய்வாங்கன்னா, அந்நியாருடைய அக்கா கிட்ட தான் நெருங்கிய தொடர்பில் இருந்தாங்க. என்ன காரணம்னா, அந்நியாருடைய அக்கா கூடவே இருந்தவங்க. காரணம், அவங்க வந்து விதவை. இவங்க வந்து வேற எங்கேயும் நகரல, அந்நியார் கூட இருந்தாங்க. அதே அந்த அந்நியாருடைய சகோதரி தான் தேசிய தலைவர் நலமுடன் இருப்பதாக நான் அறிவிக்கிறேன்னு சொல்லி அறிவிச்சாங்க. அவங்களோட நீங்க அந்நியார் சொல்றீங்களே, அந்நியோட அவரோட துணைவர், சரிங்களா, அவரோட ஹஸ்பண்ட்,
அவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. யாரு அந்நியார்னு சொல்றீங்களா? அந்நியார் யாரு? ஆ, அவருடைய துணைவர் சொல்றாரு. அவர் வந்து கார்த்திக் மன்னவரோட இருக்காரு, ஒன்னா இருக்காரு, டென்மார்க்ல தான் இருக்காரு. அவரு இருங்க கூட இருந்தது அண்ணியும் அண்ணியினுடைய அக்காவும். மதிவதனி வந்து எப்போதுமே தெளிவான ஒரு சிந்தனை உடையவங்க. நீங்க அவங்கள நேர்ல பார்த்துருக்கீங்களா? இல்ல, யாருமே பார்த்தது இல்ல. ஜெனரலா நம்ம பார்த்தது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, துவாரகா பாலச்சந்திரன் போன்றவர்களை பள்ளிக்கு அனுப்புகிற பொறுப்பும் பள்ளியிலிருந்து கூட்டி வருகிற பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டவர்கள் புலிகள் அல்ல. சாதாரணமாக இருந்த மதிவதனுடைய அக்கா தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கினாங்க. ஆனால் இறுதி யுத்தத்தில் பாலச்சந்திரன் வேறு ஒரு முகாமுக்குள் பங்கர்குழியில் வைக்கப்பட்டிருந்த போதுதான் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் இன்று வரை நாம் வந்து பார்த்தோம், பாலச்சந்திரனுடைய உடலை உலகம் முழுக்க பார்த்தோம். அந்நியாருடைய உடலையோ மகள் துவாராகனுடைய உடலையோ இதுவரை எவரும் எங்கேயும் பார்த்ததில்லை. நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இல்ல, அதுக்கான அதெல்லாம் வந்துங்க முதல்ல வந்து இறந்து விட்டார் அப்படின்ட்டு வந்து புலிகள் தரப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்றாங்க. சரிங்களா? இன்னொன்னு போராளிகள் சொல்றாங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன். அந்நியார் அவர்களும் மகள் அவர்களும் தமிழீழ தாயகத்தை விட்டு 3 மாதங்களுக்கு முன்பே இடம்பெயர்ந்தார்கள். இதை நான் சொல்லலை, புலிகளுடைய முக்கிய தளபதியாக இருந்த பிரிகேடியர் அருள் செல்வம் சொல்லுகிறார். 3 மாதங்களுக்கு முன்பே அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். காரணம், 3 மாதங்களுக்கு முன்பே நீங்க என்னைக்கு வந்து தமிழ்ச்செல்வன் படுகொலை நடந்ததோ அந்த படுகொலைக்கு பிறகு புலிகளுடைய தோல்வி மிகவும் இல்ல. இந்த செய்தி வந்து இது புத்தம் புதிய செய்தியை நீங்க சொல்றீங்க. அது யார் சொன்னாங்க, எங்க அதுக்கான பதிவுகள் இருக்கான்னு தெரியல. ஆனால் நான் சொல்றேன், இப்ப தேசிய தலைவரோட அப்பா அம்மா கடைசி நிமிடம் வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. ஆமா, தமிழீழ தாயகத்துல தான். அப்ப வந்து மதிவதனியும் துவாரகா மட்டும் வெளியே போயிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அங்க என்ன குடும்ப சூழல்னா, எப்போதுமே குடும்ப உறவுகளுக்குள் ரகசியம் காக்கப்பட்டது. அதுதான் இயக்கம். நீங்க தேசிய தலைவர் எந்த களத்துக்கு போறாருங்கிறது அந்நியாருக்கே தெரியாது, வந்தா தான் தெரியும். முன்கூட்டியே அறிவித்து விட்டு எங்கேயும் செல்வது அவங்க சொல்ல மாட்டாங்க. அது ஒரு போராளிகள் அமைப்புங்க. அதெல்லாம் போராளிகள் அமைப்பு. அந்நியார் அது போல நீங்க வந்து இப்ப சொல்றது வந்து அந்நியார் வந்து எப்படி போனாரு, எப்படி இது பண்ணாரு, எந்த 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்க போயிட்டாருன்னு வேற சொல்றீங்க. இந்த செய்திகள் வந்து அதுக்கு ஒரு ஆதாரங்கள் ஏதாச்சும் இருக்கா, அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு விரைவில் அந்த ஆதாரங்களை நாங்களே வெளியிடுவோம். அதற்கான காரணங்கள் இருக்கு. நான் இப்ப சொல்லக்கூடாது. இப்ப சொன்னா அது வேண்டாம். ஆனால் நாங்கள் அந்த ஆதாரத்தை வெளியிடுவதற்கும் தயாராக. விரைவில் எத்தனை நாள் சொல்றோம், நாங்க சொல்றோம். ஏன்னா இல்ல, இப்படிதான் 15 ஆண்டுகள் போயிருச்சுங்க. அவருடைய அனுமதி எங்களுக்கு தேவைப்படுகிறது. நான் ஒன்னு நாஸ்கா சொல்லிட்டு போயிடுறேன். அந்நியார் அவர்கள் புதுக்கோட்டை ஆவுடையார்கோவில் வெளியாகத்தான் தமிழீழ தாயகத்தை விட்டு இடம்பெயர்ந்தார் என்கிற சின்ன செய்தியை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். அப்புறம் மீதவெல்லாம் பேசிக்குவோம், மற்றது பேசுங்க. சரி, பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஏன்னா தேசிய தலைவர் இருக்காருன்னு சொல்கிறீங்க, அந்நியாரும் அவங்களோட பெண்ணும் துவாரகாவும் போனாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து துவாரகா வந்த பெண்ணு வந்து அந்த பெண்ணு தானா? அது சந்தேகத்துக்குரியதுன்னு நான் சொல்கிறேன். அது சந்தேகத்துக்குரியது. நான் அந்த இடத்துக்குலாம் நான் வரல. ஏன்னா தப்பித்தல் அடுத்தது பொட்டாமான் ஏதோ வர்றாருன்னு சொல்றேன். கண்டிப்பா வர்றாங்க. அவர் வந்து சந்தேகத்துக்கு இல்ல, அவர் வந்துட்டா நீங்க நம்பிடுவீங்கல்ல? யார் வந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாதுங்க. பொறுத்துருங்க. ஆமா, ஆனா நீங்க வர்ற மாதிரியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏதோ வந்து வர்றாரு, அது வர்றாரு, இவர் வர்றாரு, அப்படி வர்றாங்க, இப்படி வர்றாங்க, இவங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கேன். உங்களுடைய ஒரு உறுதியான இதை வந்து ஒரு ஆதாரங்களையோ எதையும் கொடுக்காமைய வருவார். எத்தனை நாள்ல வருவாரு அது சொல்ல மாட்டேங்கிறீங்க. யார் சொன்னது? எங்களுக்கு சொந்தக்காரங்க சொன்னாங்க. இப்படிதான் போயிட்டே இருக்குது ஒழிய. எப்போதுமே ஒரு செய்தி, தலைமுறை இயக்கங்களுக்குள்ள மிகப்பெரிய ரகசியங்கள் பாதுகாக்கப்படும். இந்த ரகசியத்தை பாதுகாத்து வெளிப்படையாக உடைச்சிட்டா அது ரகசிய அமைப்பு இல்லை. அதை நீங்கள் உணர்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு தலைமுறை இயக்கங்கிற கரெக்டுங்க, அதில் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நம்ம தேசிய தலைவரை நம்ம தலைவரை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? ஆனால் 15 ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக மறுபடியும் திரும்ப முதவே சொன்னேன். 89களில் காணாமல் போனா படுகொலை செய்யப்பட்ட தேசிய தலைவர் 2004 உயிரோடு இல்லைங்க. 84ங்கிற அந்த இது வேற. ஏன்னா அப்ப வந்து முழுக்க புலிகள் அமைப்பு இருந்தது. அவருக்கு வந்து முழு பாதுகாப்பு இருந்தது. எல்லா பக்கம் என்னென்ன பண்ணணுமோ அத்தனை இருந்தது. சரிங்களா? அதற்கு பின்னர் பல இடங்கள்ல வந்திருக்காரு, பல இடங்கள்ல பேசியிருக்காரு. ஒவ்வொரு ஆண்டு வந்து மாவீரர் தினத்தன்னைக்கு நம்மளுக்கு அவர் வந்து பேசிட்டு தான் போறார். அதுல எல்லாம் வந்து அதனால மக்கள் வந்து பெருசா ஒன்றும் சந்தேகப்படல. ஆனால் இதுவரைக்கும் 2008க்கு பின்னர்
அவருடைய இது இருப்பு 2009 இறுதி கட்டத்தில் நிறைவு பெற்றது அப்படிங்கிறது தான் இன்றைய காலகட்டத்தில் பலரும் சொல்லி அந்த சூழலும் சொல்லி கூட இருந்தவங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி இத்தனையும் சொல்லியும் மறுபடியும் வந்து அந்த நீங்கள் பார்த்தீங்களா, அது கேட்குற கேள்வி நீங்கள் பார்த்தீங்களா, அவங்க பார்த்தாங்களா இப்படின்னு கேட்டுக்கிட்டு அது தள்ளி வச்சுட்டு அந்த கால சூழ்நிலை சொல்லி தான் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஒரு இது தீர்மானிக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கேஸில் வந்து ரொம்பவும் ஒன்றும் பண்ண முடியலன்னா சூழலை வைத்துக்கொண்டு தீர்ப்புகளை வழங்கக்கூடிய நாட்கள் இது. சரிங்களா? அப்படிப்பட்ட இதில் இன்னைக்கு சூழலை வைத்துக்கொண்டு நம்பக்கூடிய நம்ம சிலதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. ஆனால் நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. உங்க தகவலின் அடிப்படையில் ஒருவேளை தேசிய தலைவர் மாவீரர் ஆகிட்டார் அப்படின்னா உங்க பார்வையில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். உங்களுடைய நடுவண் அரசு, உங்களுடைய இந்திய அரசு எமது தாயக விடுதலைக்காக போராடிய விடுதலை புலிகள் அமைப்பையும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய தமிழ்நாடு விடுதலைப்படை, தமிழ் தேசிய மீட்சி படையையும் 3 இயக்கங்களை இந்திய நடுவண் அரசு தொடர்ச்சியாக தடை செய்து வருகிறது. என்னுடைய இந்தியான்னு சொல்லாதீங்க. இப்ப நான் இதுக்குள்ள இருக்கிறதுனால நானும் இந்தியன் தான், நீங்களும் இந்தியன் தான், வேற வழி கிடையாது. நீங்க இல்லைன்னு சொன்னாலும் முடியாது, நானும் இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய கணிப்பின்படி தேசிய தலைவர் உயிரோடு இல்லை என்றால் இந்திய நடுவண் அரசுக்கு நீங்க தயவு செய்து முறையிட்டு எமது தாயக விடுதலைக்காக போராடிய இந்த 3 இயக்கங்களையும் உடனடியாக அந்த தடையை நீக்கிறதுக்கு நீங்க மட்டும் இல்லைங்க, நாங்களும் அதே தான் பாடுபடுறோம். நாங்களும் அதே தான் பாடுபடுறோம். சரிங்களா? நீங்க வந்து அதே போல நீங்க வந்து உங்களுடைய இதை வந்து நீங்க போய் சொல்லுங்க. இந்த மாதிரி தவறான செய்திகளை நீங்க வந்து பரப்பி கொண்டிருக்காதீங்க. என்னுடைய மத்திய அரசோ என்னுடைய இந்தியாவே கிடையாது. சரியா? அது வந்து இங்க வந்து பிறந்துட்டோம், இந்த இதோட இருக்கிறோம், வேற வழி கிடையாது. நம்ம வந்து அதை சொல்லித்தான் ஆகணும். நீங்களும் அதை தான் சொல்லி ஆகணும், நானும் அதை தான் சொல்லி ஆகணும். அந்த சூழலை தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழல்ல வந்து என்னோட இந்தியாவில் போய் சொல்லுங்க, என்னோட இந்தியாவில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து முதல்ல நம்ம தெளிவடையணும். சரிங்களா? போராளிகள் என்கிற இயக்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறவங்க முதல்ல தெளிவடையணும். நம்மளே தெளிவில்லாமல் இருக்கிறது அந்த எதிரியா இருக்கான் பாருங்க, அவனுக்கு வந்து சௌரியம். அப்படியே அடிச்சுக்கிட்டே இருங்கடா, நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருங்கடா, எங்களுக்கு சௌரியமா இருக்கு, நீங்க அடிச்சுக்கிட்டு போய்க்க கூத்தாடிக்கு கொண்டாட்டம் மாதிரி அவன் வந்து வேடிக்கை பார்த்திருக்கான். எல்லாத்திற்கும் காலம் ஒன்று கனிந்து வருகிறது, பொறுமையாக காத்திருங்கள். எமது தேசிய தலைவருடைய முகம் பார்க்க உங்களுடைய முகம் ஆசைப்படும் என்றே நான் கருதுகிறேன். கண்டிப்பா தேசிய தலைவர்னு ஒருத்தர் இருந்து அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக இருக்கும். அப்படி இதுக்கு ஒரு காலகட்டத்தை நீங்க நிர்ணயிக்கணும். இந்த காலகட்டத்துக்குள்ள வருவாரு, நாங்க வந்து இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா அது வந்து ஒரு நியாயமான இதா இருக்கும். அது இல்லாம மறுபடியும் வருவார், எப்போ வருவார் தெரியாது, எந்த ஆண்டு வருவார் தெரியாது, இது வருஷ கணக்கில் ஆகுமோ மாச கணக்கில் ஆகுமோ அதுவும் தெரியாது. எதையுமே ஒரு நிரூபணம் இல்லாம ஒரு இந்த விஞ்ஞான யுகத்தில இதையே சொல்லிக் கொண்டிருந்தால் அதே விஞ்ஞான உலகத்தில் தேசிய தலைவர் எங்கே எரிக்கப்பட்டார் அல்லது எங்கே புதைக்கப்பட்டார், எங்கே அவருடைய சாம்பல் இல்லைங்க, இல்லைங்க, அந்த விஷயத்தை அவன் சொல்லிட்டானா நீங்க எல்லாம் ஏத்திட்டு போயிருவீங்களா? எனக்கு சிங்களக்காரனை போய் நம்புறீங்க, நமக்கு எங்க நம்ப மாட்டீங்களா? நான் ஒண்ணு சொல்றேன், சொல்ற போராளி நம்ப மாட்டீங்க, சிங்களக்காரன் சொல்லிட்டா நம்புவீங்களா? இந்திய அரசு சொல்லிட்டா நம்புவீங்களா? நீங்க தானே சொல்றீங்க. யார் சுட்டாப்ப, யார் வீழ்த்துறான்? அவன் பாருங்க, அவன் சொல்லாமே இருக்கட்டுங்க, அவன் சொல்லாம போயிடுவானுங்க. அவன் தவறான, அவன் உங்களுக்கு தவறான வழிகாட்டுதலுக்காக சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா தேசிய தலைவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்றீங்களா? யார் வீழ்த்தினா சொல்லுங்க. சிங்கள பேரினவாதமா, இந்திய பேரினவாதமா, அல்லது 26 நாடுகள் சேர்ந்து கொண்டு அவரே தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் அப்படிங்கிறது வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க. அது எப்படி சுட்டா அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நந்தி கடற்கரையில கண்டெடுக்கப்பட்டது சொல்லுங்க, அவருடைய உடல் தான் சொல்றாங்க. இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? என்னை கேட்காதீங்க, நாங்க நின்னு பார்க்க கிடையாது. நீங்க என்னை வந்து கேட்க கூடாது. நீங்க அந்த அங்க இருந்த போராளிகிட்ட கேளுங்க. இல்ல எந்த போராளியும் போய் அங்க அவருடைய உடலை பார்க்கல. இல்ல பேரினவாத அரசு தூக்கி காட்டுது ஒரு உடலை. இங்க பாருங்க, பெரும்பாலான வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள், உண்மையான ஈழத்தமிழர்கள், அவர்கள் வந்து எங்கிட்டே வந்து சொல்றது, ஆனா நீங்க அவங்க கூட சண்டை போடாதீங்கன்னா விட்டுருங்க, இருக்குன்னு சொல்லிட்டு போறோம், போயிட்டு இருக்கிறான், எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கறதான் வந்து அவர்களுடைய இதா இருக்குது. இந்த மாதிரி திருப்பி இல்ல இப்ப இருக்கிற நம்மளோட தமிழ்நாட்டோட தமிழர்களுடைய மரியாதையை திருப்பி நம்ம குலைத்து கொண்டே இருக்கிறோம். அடுத்த கட்டத்தை போராட்டத்துக்கு நகர விடாம நீங்க பண்ணி கொண்டு இல்ல உண்மையான போராளிகளுக்கு நான் சொல்றேன், தேசிய தலைவர் இறந்த அன்று நீங்கள் மாவீரர் நாள் என்கிற மகத்தான நாளை கொண்டாட தயாரா? அதுக்கு தானுங்க அவங்க இப்ப நோட்டீஸ் விட்டு இருக்கிறது. 10ஆம் தேதியோட இது என்னது அறிக்கை என்னது?
இறந்து விட்டார் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப நாளைக்கு இதை விட்டா நீங்க உடனே வந்து சொல்றீங்க அவங்க வந்து வேற பேர்ல வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. இல்ல நாளைக்கு இப்ப இந்த அறிக்கையை நம்புகிற நீங்கள் விடுதலை புலிகளின் பேரில் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்புவீங்க? இல்லைங்க, நான் சொல்றது வந்து இந்த அறிக்கையை நான் வந்து முழுக்க நான் வந்து நம்பிட்டேன், அவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல. நீங்க வந்து அறிக்கை கூட சொல்லுங்கன்னு சொல்றீங்க, அறிக்கை வந்திருக்குன்னு சொல்றோம். போலித்தனமான அருவருக்கத்தக்க வகையில் தொடர்ச்சியாக இது போன்ற எமது தாயக விடுதலையின் பெயரை பயன்படுத்தி இது போன்ற குழப்பங்களை உருவாக்கி மேலும் மேலும் சகோதர யுத்தத்தை தொடர்வதற்கான வழிவகையை செய்து கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம், தேசிய தலைவர் இருப்பார், இருக்கிற நம்பிக்கையோடு களத்தில் நிற்போம், அப்படித்தான் நம்ம பேசிட்டு இல்லை. அப்படி நீங்க சொல்றீங்க, ஆனால் உலக தமிழர்கள் பல பேரும் வந்து மிக முக்கியமாக அவருடைய சகோதரர் குடும்பமும் வந்து அது வந்து இல்லை அப்படிங்கிறத சொல்லிருச்சு. இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து அதற்காக சில நிகழ்ச்சியும் நடத்திட்டாங்க. இப்போ தொடர்ந்து அது ஒரு ஆண்டு நடக்கவும் வரப்பும் போகுது. அடுத்தது இந்த மாதிரி சூழலில் வந்து மறுபடியும் வந்து இந்த குழப்ப நிலையை வந்து உடனடியாக ஏதோ ஒரு வகையில் நிவர்த்தி செய்யணும். அதற்கு இருக்கிறார் என்கிற சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஐயா நெடுமாறனாக இருந்தாலும் சரி, அல்லது முகிலாக இருந்தாலும் சரி, காசியானதாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து உடனடியாக ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்து அதை கொண்டு வந்து காமிச்சு அதை நிரூபிச்சுட்டா அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்த கட்டத்தை நோக்கி உலகத் தமிழர்கள் போவார்கள். இப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியோட இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய வாதங்களை வைத்தீர்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.